பிள்ளைங்களுடைய கலாச்சார வாழ்க்கை இல்ல உங்களுடைய அந்த பிள்ளைங்க மேல உள்ள ஒரு ஸ்நேகம் இல்ல வழிநடத்தல் எல்லாமே அப்படியே தலைகளா போயிடுச்சு. ஒரு கோழி பத்தி சொல்லட்டுமா? அடக்கோழி 10 மூட்டை இடம் வைக்கிறீங்க, 9 மூட்டை பொறிச்சு 1 மூட்டை சீ மூட்டை. கரெக்டா இல்லையா? எல்லா வீட்லயுமே கோழி உண்டு. அது 9 கோழி குஞ்சு அதை வளர்க்கிற தன்மை பாத்தீங்கன்னா பயங்கரமா வளர்க்கும். யாருன்னு கிட்ட நெருங்க முடியாது. ஏன்? அதை வளர்க்கிறவங்க வரைக்கும் அந்த பக்கத்துல போகவே முடியாது. போன என்ன செய்யும்? 2 சிறங்க தூக்கி போல கொத்திர ஓடிடணும். வேற இன்னொரு எதிர்ட்டு ஒரு கோழி வந்துச்சுன்னு வைங்க, அவ்வளவுதான். சேவ கோழி வரைக்கும் பக்கத்துல போக முடியாது. அந்த அளவுக்கு அந்த கோழி குஞ்சியை பார்த்து 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 அழகா அப்படியே வளர்க்குது. அந்த பிள்ளைங்க அந்த அம்மாவோட கண்ட்ரோல்குள்ள அப்படியே இருக்கு. அப்ப அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். 40 பிள்ளைங்க 9 பிள்ளைங்க என் கூடவே இருக்கணும். அழகா கூட்டின்னு போ, ஆகரங்கள் கொத்தி கொத்தி அழகா கொடுங்க, அந்த அழகா சாப்பிட்டுக்கு பாருங்க. அப்படியே டைம் போகுது, நாட்கள் போகுது. அதே கோழி கொஞ்சம் என்ன பண்ணுதுன்னா, என் அம்மா 2 காலம் வச்சு மண்ணை போட்டு கிண்டுறாளே, ஏன் நான் ஏன் கிண்டக்கூடாது? ஏன்னா கிண்ண எனக்கு இடம் கிடைக்காதான். நல்லா கிண்டி கிண்டி பார்க்கும், மண்ணு ஒதுக்கவே செய்யாது. ஓஹோ, அம்மா தான் கிண்டி கொடுக்கணும் போல இருக்கு. அந்த பிள்ளை அம்மா கூடவே இருக்கும். இன்னும் நாட்கள் போகும்போது அந்த கால் இன்னும் பலம் கிடைக்கும். கொஞ்சம் நல்ல ஈரத்தன்மையுடைய மண்ணா இருக்கலாம். அது என்ன பண்ணுது? இன்னும் ட்ரை பண்ணுது. அந்த மண்ணை போட்டு கிண்டும் போது அதுக்கு பாருங்க, ஏதோ ஒரு சின்ன ஒரு இறை கிடைச்சு பாருங்க. அதுக்குள்ள ஒரு சந்தோஷம். என் அம்மா பக்கத்துல நான் தூரமா நின்று இறை தோண்டி பார்த்தேன், எனக்கு அந்த இறை கிடைச்சிச்சு. அப்ப இதுதான் என் அம்மா என்ன பண்ணுது? மண்ணை தோண்டி எடுத்து எல்லாம் கொடுக்குது. அப்ப நான் என்ன ஏன் பண்ணக்கூடாது? எடுக்கலாமே. அப்ப அந்த கோழி கொஞ்சம் திசை மாறி போகும்போது தாயார் வந்து கூப்பிடுது, மக்கள் இங்க வா, தூரமா போகாத, உனக்கு எதிரிங்க நிறைய பேர் உண்டு, நீ அதை நோக்கி போகாதன்னு சொல்லி அந்த கோழி அதனுடைய குரலை கூப்பிடுது. அது ஒருவேளை வரும், ஒருவேளை வராது. நாட்கள் போன பிற்பாடு அந்த கோழிக்கே சளிச்சு போகும். என் பிள்ளைங்க நான் சொல்ற எதுவுமே கேட்கல, எனக்கு என்னதான் பண்ணணும்? எல்லாருக்கும் மண்ணில ஒவ்வொரு கொட்டு கொடுத்தா எனக்கு பயந்து ஓடின்னு சொல்லி அப்படியே விட்டுருது. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களை சேர்த்துக்குமான்னு பார்த்தா காலத்துக்கு சேர்த்துக்கவே செய்யாது. காரணம் என்ன தெரியுமா? எனக்கு அது கீழ்ப்படியல அப்படின்னு சொல்லி அந்த கோழிட்ட இருக்க ஒரு பொருளாத ஒரு குணமே நம்ம வச்சுக்கலாம். இன்னைக்கு பிள்ளைங்களை பெற்று வளர்க்கக்கூடியதான நீங்க எல்லாமே பாருங்க. சிலங்க ரட்சிக்கப்படாத ஃபேமிலியா இருக்கீங்க, ரட்சிக்கப்பட்ட ஃபேமிலியா இருக்கீங்க. அந்த பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறீங்க? அந்த கோழியை போலதானே வளர்க்குறோமா? நாம சிந்திக்கணும். பையன் தப்பு பண்றான், நான் வளர்க்குற பிள்ளை வந்து தப்பு பண்ணுதுன்னா அந்த பிள்ளை அரவணைக்கும். தூரமா போறான், உலகத்தை நோக்கி போயிட்டு இருக்கான். நோவாவுடைய வாழ்க்கையில பாருங்க, மனைவி 3 பசங்க கெட்டிக்க போற பொண்ணுங்க எல்லாருமே ஒரு பக்கத்துல ஐக்கியப்படுத்தல. அவளுக்கு கொடுக்கப்பட்ட உத்தியோகம் என்ன தெரியுமா? இங்க பாரு, நீ ஒரு கொப்பையை பார்த்து ஒரு பேர் செஞ்சிரு, செம்மையா பாவம் செஞ்சுட்டு இருக்காங்க ஜனங்கள் எல்லாமே, எல்லாரும் அழிக்க போறேன், உன்னால முடிஞ்ச எல்லாரும் காப்பாத்து, இல்லையா நான் இறங்கிடக்கூடாது. ஆனா அந்த மனுஷன் கடுமையான பிரயாசப்பட்டாரு. உலகத்துல எல்லாத்துமாக பிரயாசப்பட்டாரு. ஒரு படி மேல பிரயாசப்பட்டாரு. என்னுடைய குடும்பத்தை நான் ரட்சிக்கணும். எனக்கு அது கொடுக்கப்பட்ட 3 பிள்ளைங்க, ஒரு மனைவி, அந்த 3 பசங்களை கெட்டிக்கு போற பொண்ணுங்க இருக்காங்க, விடவே கூடாது. எப்படி காப்போது முடியுமா? ரொம்ப கடினமான ஒரு காரியம் தான். பிள்ளைங்களே சொன்னா கேட்காது. பசங்க கட்டி உள்ள பொண்ணுங்க எப்படி கேட்டுப்பாளுங்க? காயின் எப்படி இருந்தா? இன்னும் அநேக வாழ்க்கை ஆதி காலங்களுடைய பாருங்க, யோசிப்புடைய வாழ்க்கையில பாருங்க, அவங்க சகோதரர்கள் இல்லாம இருந்தாங்க, கீழ்ப்படியவில்லை, அவங்க இனிமே செயல்பட்டாங்க, விரோதிகளாக இருந்தாங்க. ஆனா அந்த கடுமையான பிரயாசத்திலையும் நோவா எப்படிதான் இருக்காரு பாருங்க, என் மனைவியை காப்பாற்றணும், அவ ரட்சிக்கப்படணும், அதாவது இந்த கொடித ஆபத்துக்கு தப்பு வைக்கப்படணும், என்னோட 3 பசங்களை காப்பாற்றப்படணும், இந்த பசங்களை கட்டி ஒரு பொண்ணுங்களை காப்பாற்றப்படணும். அந்த ஒரு விலை இருந்துச்சு. அதான் வசனம் சொல்லும், நோவா தன் குடும்பத்தை ரட்சித்தான் அப்படி. இன்னைக்கு நம்ம எத்தனை பேரு இந்த குடும்பமா இணைஞ்சு இருக்கிற நாம ஒரு குடும்பமா ஆண்டவரை மட்டும் ஆராதிக்கக்கூடியவர்களாக ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக மாற்றப்பட்டிருக்கோம். அதாவது நம்ம பக்கத்துல உள்ளவங்க நம்ம சாட்சி சொல்றாங்களா? கிடையாது. ஆவிக்கிற சபையை பின்பற்றீங்களா? என்னையா பண்றீங்க அப்படிலாம் கேள்வி எழுப்பும் போதே அது தாக்கம் உங்களை மட்டும் கிடையாது பாருங்க. இந்த பிரான்ச் பாதிக்குது, சபையை பாதிக்குது, சபை நடத்தக்கூடிய பாதிக்குது, ஊழியத்தை பாதிக்குது, எல்லாத்தையும் மேலாக மேல இருக்கிற ஒரு ஆண்டவர் பாதிக்கப்பட்டே இருக்கு. உண்மையா இல்லையா? ஆனா இதுக்கு மாற்று வழி நிச்சயமாக இருக்கு. நீங்க ஃபேமிலி ஆயிட்டீங்களா? மனைவி 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க ஒரு ஃபேமிலியா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு கடமை இருக்கு, என் குடும்பத்தை ரட்சித்து தான் ஆகணும். அந்த ஆண்டு கேள்வி கேட்பாரு, அந்த பாரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காரு. உனக்கு கொடுக்கப்பட்ட மனைவி, உனக்கு கற்பத்தின் பிள்ளைகளாக 3 பிள்ளைங்க 2 பிள்ளைங்க ஒன்னா இருக்கலாம். ஆனா ஒரு கேள்வி கேட்பாரு, உனக்கு கொடுக்கப்பட்டவனை நீ காப்பாற்றினாயா? வரப்போகும் அழிவுக்கு நீங்க தப்பு வைக்கப்பட்டீங்க. ஏன்னா நாம ஆண்டவர் எல்லாமே அறிஞ்சிட்டோம். நமக்கு நிறையவே தெரியும் ஆண்டவரை பத்தி. அவர் கடும் கோபக்காரன் தெரியும், ரொம்ப உருக்கம் மனவருக்கூட எல்லாமே தெரியும். அது எப்ப எப்படிலாம் செயல்பட எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் நாம எப்படி இருக்கிறோம்? பசங்களை நாம ஊக்கப்படுத்துறோமா? ஆராதனை ஸ்தலத்துக்கு பசங்களை வேகமா கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்கிறோமா? நாமளே மாறல அப்படின்னு இருக்கும்போது பசங்களை எப்படி பண்றது?
அப்ப நோவாக்குள்ள ஒரு வெறி இருந்துச்சு, என் பிள்ளைகளை காப்பாதும், என் குடும்பத்தை காப்பாதணும்னு சொல்லி அந்த மனுஷன் கடுமையா பிரயாசப்படுறாரு. வேலைக்குள்ள கடைசியா பார்க்கும்போது அவரை சேர்த்து 8 பேரை உள்ள கூட்டோட ஏற்றி கொண்டு அவர் போயிட்டே இருக்காரு. மத்த எல்லாருமே அழிக்கப்பட்டாங்க. அங்கே உபதேசம் கொடுத்தவர் தான். அதே அடுத்த மனுஷன் வாழ்க்கையை பாருங்க, லோத்தோடைய வாழ்க்கையில தவறு பண்றாரு. தன் மனைவியுடைய குணாசி எல்லாமே தெரியும். உங்களுக்கு பாருங்க, நீங்க மேரேஜ் பண்ணிருப்பீங்க, 5 வருஷம் 10 வருஷம் போயிருக்கோம், 15 போயிருக்கோம், இன்னும் புரிஞ்சுக்காம குடும்பமா பண்றீங்க. ஏன் அப்படி இருக்கீங்கன்னு நமக்கு தெரியல. நிச்சயமாக மேரேஜ் பண்ண எல்லாருமே முதல்ல அன்பு பரிமாறக்கூடியவர்களாக இருக்கணும். குடும்பம்னா அதுதான். நீங்க அன்பை கொடுக்காம வீட்டுல வந்து 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு நான்வெஜ்லாம் எடுத்து போட்டு சமைச்சு சொல்லி 4 இடி கொடுத்தீங்கன்னா அந்த குடும்பம் உருப்பட போறதே கிடையாது. இல்ல சிடுமூச்சியா இருந்தா அந்த குடும்பம் உருப்பட போறதே கிடையாது. அன்புங்கிறது ஒண்ணு தவிர நீங்க என்ன செஞ்சாலுமே அந்த குடும்ப வாழ்க்கை நிச்சயமாக நல்லதா ரெண்டாக ஆகுமா? ஆகாது. ஆனா எல்லா இடங்களையும் பாருங்க, பெண்கள் என்பவர்கள் கல்யாணத்துக்கு பிற்பாடு, மேரேஜுக்கு பிற்பாடு அவங்க எதிர்பார்க்க, என் புருஷங்கிட்ட எதிர்பார்க்க ஒன்னே ஒண்ணு மெயினா அந்த அன்பை எதிர்பார்ப்பாங்க. அதை கொடுக்குற குடும்பம் உண்மையிலேயே செழிப்பான ஒரு குடும்பமா இருக்கும். அதை மிஸ் பண்றவங்க நிச்சயமாக கஷ்டப்படுங்க. ஒவ்வொரு நாளும் இவனை ஏன் நான் கெட்டிக்கிட்டேன், வேற வழியில அம்மா வீட்டுக்கு போக முடியாது, அம்மா செத்து போயிடுச்சு, அப்பவும் விவசாயிச்சு போக முடியாது, அப்படி எங்க கூட நிறைய இருக்காங்க. அப்ப அந்த மனைவி செய்யறதான காரியங்களை இதுலயே நம்ம தடை பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறோம். முக்கியமா நீங்க அன்பு என்று ஆரம்பிச்சு பாருங்க, வாழ்க்கை ஜொலி ஜொலி ஜொலிக்கும். லோத்துடைய வாழ்க்கையில பாருங்க, தனக்கு கொடுக்கப்பட்ட மனைவி, கொடுக்கப்பட்ட பிள்ளைங்க எல்லாருமே தான் நிச்சயமா தெரியும். கல்யாணம் பண்ணிட்ட மனைவி கொஞ்சமா புரிஞ்சு வச்சிருப்பாரு, என் மனைவி எதுக்கு அடிமையா இருக்கா, நகைக்கு மேல அடிமையா இருக்கா, பொருளுக்கு மேல அடிமையா இருக்கா. அப்ப அந்த அடிமையானவள ஒரு இக்கட்டான இருக்க வரும்போது காப்பாற்ற அந்த மனுஷன் முன் வந்தாலும் பார்த்தா இல்ல, தன்னை காப்பாத்திக்க ரொம்ப ஆவலாவே இருந்தார். 4 வாக்கு சொல்லிட்டாரு. 4 வாக்கு பின்னிட்டு பாரு, சமூகத்தில் நில்லாத அழியல்படிக்கு மலைக்கு ஓடு. தன்னை காப்பாதிக்க ரொம்ப பிரயாசப்பட்டார். இந்த இடத்துல என் மனைவி திரும்பி பார்த்தாலும் அவங்க பாதிப்பு வரப்போது இதெல்லாம் ஓட மாட்டா, அவளை கையை பிடிச்சி நான் தான் கொண்டு போனோம். அந்த மனுஷன் மனைவி மேல வருத்தமா இல்ல, தன்னை காப்பாதிக்க அடிமையா பிரயாசப்படுறாரு. கடைசியில பாருங்க, அந்த நபர் திரும்பி பார்க்கும்போது மனைவி இழந்த ஒரு அனுபவத்தோடு குடும்பமாக ரட்சிக்கப்பட முடிந்ததா? முடியல. எங்க தவறு பண்ணாரு பாருங்க, எந்த இடத்துல எதை செய்யணுமோ அதை செய்ய தவற, தன்னை மட்டும் பார்க்கக்கூடியவர்களாக. குடும்பம் அப்படி கிடையவே கிடையாது. ஒரு புருஷன் ரட்சிக்கப்படாது, அந்த மனைவி ரட்சிக்கப்பட நீங்க பிரயாசப்படணும். பிள்ளைங்க வழி தோறி போறாங்களா, அந்த வழியிலிருந்து பிள்ளைங்களை மாற்றி கொண்டு நீங்க பிரயாசம். உங்களுக்கு நல்லாவே தெரியும், நரகுங்கிறதான ஒண்ணு இருக்கு. ஊர்ல எல்லாருமே நம்மளை பாக்குறாங்க. நிச்சயமாக இந்த மக்கள் ஜனங்கள் ஆராதிக்கு வரமா இருந்தாலும் நம்ம எல்லாருமே பார்ப்பாங்க. ஒயிட் அண்ட் ஒயிட்ல போறாங்க, பயன் வச்சுக்கிறாங்க, நகை போட்டுக்காம இருக்காங்க, மெடிசன் எடுக்காம இருக்காங்க அப்படின்னு சொல்லி அநேக காரியம் நம்மளை வாட்சி பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம கவனமா இருக்கணும். மத்தவங்க நம்மளை பார்த்து சாட்சி சொல்லுவார நம்ம நம்ம மாற்றப்படணும். ஆனால் அப்படி இல்லை. இந்த இடத்துல பாருங்க, லோத்து பண்ண ஒரே தப்பு, தன்னுடைய மனைவி இழக்கிறார். காரணம் என்ன? அவர் கவனக்குறைவா இருந்ததுனால. என் மனைவி வீக்னஸ் தெரியும், பொண்ணு ஆபரங்களை அப்புறம் ஆடுமா, இதுக்கு மேல அவர் வெறி பிடிச்ச மோகம் பிடிச்சவா, இந்த சூழ்நிலை அவர் கவனமா அவளை கையெழுத்து கொண்டு போனோம். அந்த இடத்துல அந்த நம்ம கோட்டை விடும் போதே அந்த இடத்துல மனைவி இழக்கிறார். அப்ப பாருங்க, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில நாம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துக்குள் ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கிறதா? குடும்பமாகவே நம்மளை ஆராதிக்கிறோமா? உண்மையாகவே ஆண்டவரை தொழுது கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோமா? இல்ல என் பிள்ளைங்களை நான் ஆண்டவர் பக்கம் எடுத்து கொண்டு வந்துட்டேன் அப்படி இருக்கிறோமா? இல்ல, கஷ்டத்துக்கு மேல கொண்டு வரக்கூடிய பிள்ளைகளாக இருக்காங்க. அந்த பிள்ளைங்களுக்கு ஊக்கப்படுத்துறீங்களா? அதுவும் கிடையாது. அப்ப அப்படி இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் கேள்வி கேட்பார். அடுத்தபடியாக இப்ப ஃபேமிலி இருக்கு, எப்பவுமே அந்த மனைவியை நேசிக்கூடியவங்களா இருக்கணும். என்ன சொன்னாலும் அந்த மனைவி ஒரு காரியம் நம்ம காதை சொல்லுதா, அது காதோடு கேட்கிற. உங்களுக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்கலாம், நிச்சயமா இருக்கலாம். வேலைக்கு போகக்கூடியவங்க, பல காரியம் பார்க்கக்கூடியவங்க, பல டென்ஷன்ல இருப்பீங்க. ஆனா அந்த மனைவி வீட்டமா ஓடி வந்து எங்க இப்படி ஒரு காரியம் ஒப்பிச்சப்ப ஒண்ணுமே இல்லாம கூட இருக்கலாம். ஆனா கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு பாருங்க, நான் என் புருஷன் விஷயத்த சொல்லிட்டேன்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. ஆனா அதே நீங்க போ அதாண்ட போ அப்படிலாம் டூப்பு விட்டீங்கன்னா நிச்சயமாக அந்த மனைவி இன்னும் மன கஷ்டம். ஏன்னா வேற ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒண்ணுமே மாறி மாறி ஷேர் பண்ண முடியாது. ஒரு குடும்பம்னாலும் எப்படிதான் மாறி மாறி ஷேரிங் இருக்கணும். என்ன ஆனாலும் கூடுதல் குறைவுல மாறி மாறி நீங்க பேசி பேசி ஒண்ணுக்குன்னு அப்படி போனீங்கன்னா அது குடும்பம் அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டே இருக்கும். ஆனா எதுவுமே நீங்க ஷேர் பண்ணாம, ஷேர் பண்ண வரக்கூடிய ஷேர் பண்ணாம உங்களை விட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்க வளருவீங்களா? அந்த குடும்பம் நல்லா இருக்குமா? இருக்காது. 10 மாதம் சிரிப்பா, அங்க பாடுற சர்ச்சுக்கு போறவங்க சண்டை போட்டுருக்காங்க, இப்படிலாம் சொல்லுவாங்களே இல்லையா? இது வழி நோக்குறது யாரு? வேற யாருமே கிடையாது. நாம பண்ற சில தவறுகள் தான். குடும்ப அமையனோட ஆசைப்படுறவங்க தான். ஒரு வயசு தாண்டியாச்சு, 20, 22, 25 வேலை செய்து பிள்ளைக்கு வயசு வாழ்ந்தாச்சா, நான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு ஆசை வருதுதான். பெண்கள் பக்கம் பார்க்கும்போது எப்படி குறிப்பிட்ட வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துதான் ஆகணும்னு இருக்கு. ஆனா அந்த குடும்பத்தை ரன் பண்ண ஒரு ஞானம் இருக்க வேண்டுமே. ஏன்னா கல்யாணம் என்பது 1000 காத்து பயிர்னு சொல்லுவாங்க. அந்த பயிர் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா ஒவ்வொரு நாளும் கனி கொடுக்கும் ஒரு அனுபவத்தோடு.
பண்ணியாச்சுயா, இனி இவனுக்கு தான் கேட்டுப்பட வசம் கட்ட மாட்டேங்கல, இவ வேற என் வாழ்க்கையில வந்து தலைவிட்டேன், இனி சாகுற வரைக்கும் என் வாழ்க்கை இப்படி இருந்தீங்கன்னா ஒருவேளை அப்படி இருந்தாலும் வரைக்கும் நீங்க மாறுங்க. நான் எந்த இதை செய்யாம இருக்கு, எந்த தவறை பண்ணிட்டு என் குடும்பத்துல நான் மூவ் பண்ண முடியாம இருக்கு, அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். எந்த இடத்துல நான் தப்பு பண்ணி இருக்கிறோம் அதெல்லாம் சரியா கண்டுபிடிக்கணும். அதுக்கு மேல சிறு பிள்ளைகள், உங்களுக்கு பெற்றி வளர்க்கும் பிள்ளைங்களை நீங்க மதிக்கணும். ஒருபடி மேல ஜெபத்துல வரும்போது அந்த பிள்ளைங்களை எல்லாருமே மதிக்கணும். இது அப்படி கிடையாது. உங்களுக்கு வயசு வரல 50 வயசு 60 வயசு தான் இருக்கலாம், பிள்ளைங்க 15 வயசு 20 வயசு தான் இருக்கும். உங்களுடைய வயசு ஏற்ற அது ஒரு அனுபவம் அந்த பிள்ளைங்க நீங்க எதிர்பார்ப்பீங்க. அது உட்கார்ந்தாலும் சரி, நடப்பதாலும் சரி, பேசுவதாலும் சரி, சிரிப்பதாலும் சரி, நீங்க எதிர்பார்க்கறது எல்லாமே உங்க வயசுக்கு ஏற்ற பிரகாரம் எதிர்பார்ப்பீங்க. ஆனா அதே குணாதிசயங்கள் அந்த பிள்ளைங்களுக்கு இருக்குமா? அதிக நிச்சயமே இருக்காது. ஏன்? உங்க வீட்லயே நீங்க பார்த்துருப்பீங்களே, ஜெபேட்ல வந்து பார்க்கும்போது பல விதத்துல பிள்ளைங்க இருப்பாங்க. டேய் தம்பி சொல்லி கொடுக்கணும் இல்லையா, வாய முடிச்சு சும்மா இருக்கணும். சில வயசானவங்க எல்லாம் அந்த பிள்ளைங்க அரவணைக்கவே மாட்டீங்க, சாட்டி சாட்டி நிற்பீங்க. அவன் எப்படி எத்திப்பாப்பா நாளைக்கு போக்கிழவான்னு சொல்லுவோம், மதிக்கவே மாட்டாங்க. காலங்கள் மாறி போயிடுச்சு. எல்லாரும் ஒண்ணு போல மதிக்கணும். சின்ன பிள்ளைனாலும் பெரியவனாலும் மதிக்கணும். இன்னைக்கு பார்த்து மைண்ட் செட்ல இருந்து ஒரு தாத்தா மட்டும் இருப்பாரு, சின்ன பிள்ளைங்களை ஊக்கப்படுத்துறாங்க. மக்களே பாடுற அவர் வயசுல மட்டும்தான் இருக்காரு. ஆனா நீங்க என்ன பண்ணணும், பிள்ளைங்க அந்த ஊக்கப்படுத்தி கொண்டு வரணும். ஏன்னா சபை வழக்கு நீங்க அடுத்த தலைமுறையில் உருவாக்கணும்னா நீங்க விட்டு கொடுத்து பின்னாங்க 2 பிள்ளைங்க ஊக்கப்படுத்தணும். அப்படிதான் இருக்கணும். ஆனா இங்க நீங்க எப்படி உங்க ஜெனரேஷனோட முடிக்க பாக்குறீங்க, இல்ல அடுத்த ஜெனரேஷன் எப்படி உருவாக்கணும் அதுக்கு நீங்க ஒருபடி செயல்படாம இருக்கீங்க. செயல்படுறீங்களா? கிடையாது. ஆனா பிள்ளைங்க அந்த உட்கார வச்சு எப்படி பண்றான்னா, அவன் நாளைக்கு கூட்டது 7:30 வருவான், 8 மணிக்கு வந்து ஆப்பிள் பண்ண கொடுங்க, அவன் பண்ணுவான். போகும் அவனுக்கு ஒரு வாஞ்சி இருக்கும். செப்பிட்டு கூட்ட முடியும் 7 மணிக்கு இந்த பாட்டு போடுவான், பாய போட்டு அவன் ஆரம்பிப்பான், கூட 4 பேர் சேர்த்துப்பான். பார்க்க நல்லா இருக்கும். அப்போ எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். நாங்க ஓடி வரும்போது 4 பசங்க நிக்கிறானுங்களா, எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அவ பிள்ளைங்களை ஊக்கப்படுத்துறீங்களா? ஏன்னா இருக்காங்க பசங்க இல்லாம இல்ல, சின்ன பிராஞ்சா இருந்தாலும் 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேர் அடுத்த தலைமுறையில் உருவாக்குங்க. சபை வளரும். சபை வளர்ச்சிக்கு நாம பிரயாசப்படுறோமா? குறைகள் ஏதாவது உண்டுனா இன்னைக்கு நீங்க பாப்பீங்க. ஒருவேளை குடும்ப குறைகள் ஏதாவது தப்பு பண்றாங்களா, அது வேணா ஒருவேளை நோட் பண்ணி நீங்க பாயிண்ட் எடுப்பீங்கன்னு தெரியாது. எப்பவுமே கூடுதல் குறைகள் அனுசரிச்சு போகிற இறுதி நமக்குள்ள இருக்கணும். அது போல விசுவாசத்துல பலவீனமாக யாராவது இருக்காங்களா, உடனே தாக்குன்னு யாருமே தாக்க கூடாது. அது பஸ்லமே நமக்கு எப்படிதான் கற்றுக் கொடுக்குதா, உங்களுக்குள்ள இருக்கிறவங்க யாராவது விசுவாசத்தில் பலவீனர்களாக உங்களோட சேர்த்து கொள்ளுங்க. உங்களை விசுவாச குறை வச்சு நீங்க ஐயப்படாதீங்க, குறை பேசுறாங்க. நாம என்ன பண்ணுவோம், காலைகளை முண்டோட முக்குறை மணக்கால முக்குறை இருக்கணும். அவன் அப்புறம் சபை வளருமா, அவன் கூட சேர்ந்து நாங்க போடுற சபைக்கு எதிராக தான் போடுவாங்க. இப்ப நிறைய நடப்பது உண்டு. இப்ப நம்மள இந்த ஆவிக்கிற சபை என்னோட பிரான்ச் இது வளரணும்னா நான் என்ன செய்யணும், நான் எப்படி இருக்கணும், அதை நம்ம கண்டுபிடி. குடும்பத்திலேயே நீங்க எப்படி இருக்கணும், சபைக்குள்ள நீங்க எப்படி இருக்கணும், அது எப்பவுமே நீங்க ரொம்ப கவனமா கையாளணும். அனைவருடைய வாழ்க்கையில் அது கிடையாது. பிள்ளைகளுக்கு சில பேர் நீங்க ஊக்கப்படுத்தக்கூடியதாக இருக்கீங்க, ரொம்ப கஷ்டம். சின்ன வயசுல நல்லா வந்துட்டு இருந்தாங்க, இப்ப ஒரு பாட்டு வரைக்கும் பிள்ளைங்க வாய் திறந்து பாடல. சரி அவன் பாடாம இருக்காங்க, பிள்ளை கொஞ்சமா கவனிக்கிறீங்களா? மக்கா பாட்டு பாடுறான்னு உங்க ஈஸியான எல்லா பாட்டும் நம்ம பாடுறோமே, பிள்ளைங்களை ஊக்கப்படுத்துறோமா? கிடையாது. சரி அது போல குடும்பத்துக்குள்ள பார்க்கும்போது எப்பவுமே ஒரு குடும்பம்னா எல்லாருமே ஒன்னா இருக்கக்கூடியவங்க, 4 கட்டு செவத்துக்குள்ள வாழக்கூடியவங்க. உங்க பிள்ளைங்க அடுத்த ஜெனரேஷன் பிள்ளைங்க உங்களை எல்லாமே பார்த்துன்னே இருக்கும். என் அம்மா அப்பா என்ன தவறு பண்றாங்க, எதுக்கு சண்டை போடுறாங்க, அங்கே தேவையில்லாம சண்டை போட்டுருக்காங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைங்க எல்லாமே காதோடு கவனிக்கும். நீங்க பேச எல்லாமே கவனிச்சுட்டே இருக்கும். எப்பவுமே பிள்ளைங்களுக்கு முன்னாடி வச்சு சண்டை போடுற பழக்கமே வச்சுக்காதீங்க. ஒண்ணுமே இல்லாத விஷயங்களுக்கு நான் தாரமான பேசிட்டு இருப்போம். அந்த மனைவிட்ட அன்பு காட்ட மாட்டோம், அது அந்த புருஷங்கிட்ட அன்பு காட்ட மாட்டோம். யார் அதை விளைவினமோ அந்த போட்டு தாக்கிட்டு இருப்பாங்க. இப்ப மனைவி கொஞ்சம் ஒரு பேந்த பிள்ளமா இருந்துச்சுன்னா அதை போட்டு தாக்கிட்டே இருப்பாங்க. புருஷன் கொஞ்சம் பேந்த பிள்ளமானா அந்த மாதிரி ராணிமா இருந்துருவாங்க. அப்ப அப்படி போகும்போது அந்த குடும்பம் வளருமா? அதிக நிச்சயம் வளராது. ஏனென்றால் இருபுறமும் நீங்க அன்பை செலுத்துவீங்கன்னா குடும்ப வாழ்க்கை என்பது ஜொலிக்கும். இந்த அன்புக்கிறால ஒண்ணு இல்லாம குடும்பத்தை எல்லாமே நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நிச்சயமாகவே நீங்க வளர போறதே கிடையாது. எத்தனை இடங்களை பாருங்களா, இந்த கோழி குஞ்சு மாதிரி தான் வளர்க்குறாங்க. கோழி எல்லாமே நல்லதுக்காக தான் பண்ணுது பாருங்க, ஃபைனலா பெரிய தப்பு பண்ணி விட்டுருது. பாக்குது என் பிள்ளைங்க 4 போகுது, அது பாரு அந்த கோழி கொக்கன்னு நான் கூப்பிடுறேன், அதுக்கு என்ன மாணிக்கவே இல்லை, புத்தி கெட்டது. அதை பாரு அந்த 7, 8, 9 குஞ்சுகளும் 4 அப்புறம் முடிக்க நான் இவ்வளவு சத்தம் கூட கூப்பிடுறேன்னு வரவே இல்லையதுங்க. என்ன பண்ணலாம், ஒரு வழி பார்த்துக்கலாம். மறுநாள் காலை லாத்து மண்ணு பிள்ளை ஒவ்வொரு கொத்து கொடுக்கும். அது பிள்ளை பார்க்க ஏன் என் அம்மா என்ன விரட்டி விடுது, நல்லா தானே பார்த்துட்டு இருந்துச்சு, இருந்தாலும் கொக்கெல்லாம் கூப்பிட்டு சிலைக்கு உள்ள என்ன பிடிச்சி விட்டுச்சு, இன்னைக்கு ஏன் அவன் என் மண்ணில் கொத்துது. 4 நாள் வந்து பார்ப்போம், 4 வேளை வந்து பார்ப்போம், என் அம்மா என்ன சேர்த்துக்க போறது இல்லை, அது பாட்டுக்கு போயிடும். அப்புறம் அது உரிமையாக போகும். ஒருவேளை நரிகளுக்கு இறையாக போகலாம், வேற எதுக்காக இறையாக போகலாம், இல்ல அதுக்கு வாழ்க்கையின் உலகம் பார்த்து போகலாம்.
இது அதுக்கு பாட்டுக்கு அது போயிடும். அதே பிரகாரம் உங்க வாழ்க்கையை அப்படியே நீங்க மாற்றி அமைக்கிறீங்க. குறிப்பிட்ட அதுக்கப்புறம் என் பிள்ளைய வளர்க்க முடியல, அவன் சொல் பேச்சு கேட்க மாட்டான். உண்மையா? கிடையவே கிடையாது. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் வீட்டுல எனக்கு நல்லா போட்டு அடிச்சாங்க, ரொம்ப அடிப்பாங்க. அப்பதான் யோசிப்பேன், ஏன் அப்படிலாம் போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னா, அன்னைக்கு அடிச்ச அடிதான் இன்னைக்கு நாங்க எதிர்த்து நிக்க முடியுது. ஏன்னா பெற்றோர் என்பது நமக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் தான். பிள்ளைங்களை ஊக்கப்படுத்தி நீங்க வளர்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பிள்ளைங்க கரெக்டா வளருவாங்க. நீங்களே கொஞ்சம் தவறி போய் பாருங்க, அந்த பிள்ளைங்க தவறான ஒரு பாதை சூஸ் பண்ணுவாங்க. இல்ல இப்ப வந்து காலேஜ் போறாங்க, ஸ்கூல் போறாங்க, இல்ல ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வராங்க, அவங்க ஒரு காரியம் வந்து போச்சு, அப்பா இப்படி ஒரு காரியம் வந்து போச்சுப்பான்னு சொன்னா, டேய் மோன அப்படியேடா இந்த காரியம் வராம பார்க்க உள்ள அட்வைஸ் கொடுத்து பாருங்க. கிடையாது. நீங்க அந்த பிள்ளை இன்னும் திட்டுவீங்களா இருக்கலாம், இல்ல அந்த பிள்ளை வேற என்னதான் பேசுவீங்களா இருக்கலாம், ஒரு 4 வாரம் கூட அடிப்பீங்களா இருக்கலாம். இந்த காலத்துக்கு நீங்க அடிக்கலாம் செட் ஆகாது. சொல்லி அட்வைஸ கொடுத்து பாருங்க, அவன் நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாவும் செயல்படும். ஒரு அப்பந்தான் எந்த ஒரு காரணம் ஓடி வந்து சொல்லுவோம். கூடுதல் குறைகள் சொல்லும் போது நீங்க அதை சீர்படுத்தி கொண்டு போனீங்கன்னா அந்த பிள்ளைக்கு எதுனாலும் உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும். கொஞ்ச நாள் கனெக்ஷன்ல இருப்பாங்க. நீங்களே அந்த பிள்ளைங்க தவறான பாதை கொண்டு போற மாதிரி இருக்கும். அந்த பிள்ளைங்க மொத்தமா அப்படியே மாறி போயிடுவாங்க. அதுக்கப்புறமா நீங்க உங்களால உங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர முடியுமா பார்த்தா முடியவே முடியாது. முடியுமா? முடியவே முடியாது. ஆனா நீங்க சொல்லுவீங்க, எப்படி என் பிள்ளைக்கு கூட்டத்துக்கு வர மாட்டேங்கிறான், நீங்க கொஞ்சம் போன் பண்ணி பேசி பாருங்க, அவன் எங்களை மானிப்பாங்களா? மானிக்க மாட்டாங்க. நீங்க செய்த தவறுகள் வாழ்க்கை சில வருடங்கள் போன பிற்பாடு எங்களால் சீர்படுத்த முடிகிறதா? உபதேச வாயிலாக சீர்படுத்த முடியும். ஆனா எல்லா இடங்களும் கூப்பிட்டு பேச முடியாது. நீங்க ஆதி முதல் கொண்டு கவனமா வளர்க்கணும். அந்த பிள்ளை உங்க கண்ட்ரோலுக்குள்ள வைங்க. அதுக்காக மிரட்டி அப்படி கண்ட்ரோல் வைக்காதீங்க. எங்க அடிக்கணுமோ அங்க அடிக்கணும், எங்க பிள்ளை அணைக்கணுமோ அங்க அணைக்கணும். அணைக்க வேண்டியதான் இடது மாதிரி அடிக்க கூடாது, அடிக்க வேண்டியதுல அணைக்க கூடாது. ஞானமா நீங்க பிள்ளைங்களை வளர்க்கணும். ஏன்னா ஒரு குடும்ப வாழ்க்கை அமைக்கணும் ஆட்சியே இருந்தீங்களே. எனக்கு ஏன் கல்யாணம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 30 வயசு 35 வயசு, ஏன் நல்லா இருக்கீங்களா மாமா, பொண்ணெல்லாம் 15 ஒன்னும் அமைய மாட்டேன். அவங்களே எதுவும் சொல்லுவாங்க, எங்களோட கொஞ்சம் பண்ணுங்க, எத்தனையோ பொண்ணு பாக்குற ஒன்னும் அமைய மாட்டேங்குது. அப்ப அவனுக்குள்ள ஒரு ஆசை இருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஒரு குடும்ப வாழ்க்கை அமைக்கிறேன். வாழ்க்கை வருஷம் போயிடுச்சே இருக்கு, என்னோட குடும்பம் அமையலே, அமைஞ்சுவேன், எனக்கு இந்த குடும்பம் அமைஞ்சு போச்சு. அப்போ அமையனோட ஆசைப்படுறீங்க, ஆனா அதை எப்படி அமைச்சு கொண்டு போனீங்கிறதான ஒன்று. முக்கியமாக புரிதல் இல்லாத ஒரு வாழ்க்கை, மனைவி புரிஞ்சிக்காத ஒரு வாழ்க்கை. 40 வருஷம் 50 வருஷம் போன பிற்பாடு என் மனைவி புரிஞ்சுக்கல சாட்சி சொல்லக்கூடிய ஒரு சிலர் இருக்காங்க. அப்படி புரிஞ்சு பிரயோஜனமே இல்லை. வாழ்ந்து முடிந்த பிற்பாடு என் மனைவி புரிஞ்சுக்கலாம் பிரயோஜனமே இல்லை. வாழும் காலங்கள் முதலாக புரிதல் இருக்கணும். சந்தேகம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். சந்தேகம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னா மனைவி சொல்றதெல்லாம் காதுல வாங்கிக்கணும். சின்ன அப்ப காரியங்களா இருக்கும், இல்ல புருஷன் சொல்லலாம் காது வாங்கிக்கணும். இல்ல செய்ய வேண்டிய கடமைகளை கரெக்டா செய்ய போனீங்கன்னா அந்த வீட்டுல சந்தேகங்கள் ஒண்ணு வராது. இல்ல ஒரு இடங்களுக்கு போறீங்களா வாரீங்களா, புருஷன் கிட்ட சொல்லிட்டு போங்க தயவு செஞ்சு. ஒருவேளை என் புருஷன் ஷிஃப்ட் போயிட்டாரு, ஒரு மெசேஜ் போட்டு விட்டுருங்க. இல்ல நீ கண்டிப்பா ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு, அந்த புருஷன் வேலைக்கு போக முன்னாடி எங்க இந்த இடத்துக்கு நான் போக வேண்டியிருக்கு. ஒருவேளை அந்த புருஷன் தடை பண்ணுவாங்க, அங்கெல்லாம் போகாத, இன்னைக்கு நீ அங்க போகாதன்னு சரிங்கன்னு சொல்லி இருந்தா அந்த குடும்பம் அடுத்து நல்லா போகும். அதையும் மீறி சம்டைம் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அந்த புருஷனுக்கே தெரியாம அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துருவீங்க. நாளைக்கு இன்னொரு ஆள் பார்த்து, ஏன் உன் மனைவி இந்த இடத்துல நான் பார்த்தேன், இல்லையே என் மனைவி சொல்லு அப்படி போறதாட்டு, இங்கதானே வீட்டுல தானே, வீட்டுல வந்து கேட்கும் போது நான் இங்கதான் கடைசியில் பிடி போடும். அப்ப என்ன உருவாகும், அங்க தப்பு நடந்திருக்கு, ஆனா சந்தேகங்கள் ஒன்று அங்க முளைக்க ஆரம்பிக்கும். அதுங்க பிற்பாடு நீங்க என்ன நல்லது பண்ணாலும் அந்த குடும்ப சந்தேக வீரானது ஒருபோதும் அழிஞ்சே போவாது. அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என் குடும்ப வாழ்க்கை நோவாடைய வாழ்க்கை எப்பவும் அமைக்கல வச்சுக்கோங்க. அந்த மனுஷனுக்கு கண்ணும் பிரயாசம் 8 பேர் காப்பா, அவரை சேர்த்து 8 பேர் காப்பாத்திச்சு. அப்ப எவ்வளவு கடுமையா உழைச்சிறாரு. 3 பசங்கிட்ட சொல்லி வைக்கிறாரு, உலகம் அழிய போது, நீங்க தப்பணும், நீ கட்டிக்க போறிய அந்த பொண்ணை பேசு, நானும் பேசுறேன், உட்கார வச்சு பேசினாரு, எல்லாருமே பேசினாங்க. அந்த பிள்ளைகள் இன்னும் அதிகமா ஊக்கப்படுத்தினாரு. எனக்கு என் வீட்டு மருமகளா வரக்கூடிய நீங்க நான் சொல்றதான் நீங்க கேட்கணும். கண்ட்ரோல் கொண்டு வந்தா பாருங்க. நீங்க அவங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர வேண்டாம், உங்க பிள்ளைங்களை உங்களுக்கு கண்ட்ரோலுக்குள்ள வச்சு பாருங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு. அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை கொண்டு வந்து பாருங்க, நல்லாவே இருக்கு. அதுக்கு பிற்பாடு என்ன விஷயமாக பலவீனப்பட்டவர்களை எப்பவுமே மதிக்கப்படுங்க. அதுக்கு மேல ஒருபடி சபைக்கு புதிய ஆத்துமாக்கள் வர நீங்கள் தடைகளாக இருக்காதீங்க. இந்த சபை உங்களுக்கு ஒரு சில குறிப்பிட்ட குடும்பங்களுக்கு உருவாக்கப்பட்ட சபை இல்ல, இந்த ஊரா ஜனத்தார்கள் உருவாக்கப்பட்ட ஒரு சபை தான். அதோடைய ஒரு கிளையாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 குடும்பம், 15 20 குடும்பத்துக்காக அல்ல. நீங்கள் சாட்சியின் ஜீவியா வாழணும். உங்க குடும்பத்தை பார்த்து இன்னொருத்தவங்க குறையா சொல்லக்கூடாது, சர்ச்சை பத்தி யாருமே பேசக்கூடாது. நம்ம வீட்டுல பாருங்க 4 பேர் இருக்கிறோம், சுகவீனங்களாகுது, பலவீனங்களாகுது, ஹாஸ்பிட்டல் போய் ட்ரிப்ஸ் போட்டு இருக்கிறோம், ஆனாலும் எங்க வியாதி தீரல. ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு வருஷமும் பல ஆயிரம் லட்சங்கள் போயிட்டு இருக்கு எங்க வீட்டுல. நம்ம சர்ச்சைக்கு போறவங்களுடைய வீட்டுல அப்படி இல்ல. சுகவீனம் அவங்க டக்குன்னு ஆட்டோ பிடிக்கிற ஹாஸ்பிட்டல் தான் போயிருப்பாங்க நினைச்சேன். அங்க போய் மறுநாள் விசாரிக்கும் போது அவங்க சர்ச்சில் இருக்குன்னு சொன்னாங்கப்பா.
பிரேயர் பண்ணிட்டு அவன் வரும்போது நடந்து வந்தாரு, பிரேயர் பண்ணி போலாம் இருக்கு பாரு, அப்படி ஒரு சபைக்கு அவங்க போயிட்டு இருக்காங்க. அந்த சபைக்கு போறாங்க, அவங்களுக்குள்ள பொறாமை இல்லை, எரிச்சல் இல்லை. இன்னைக்கு நமக்குள்ள பாருங்க, பழைய ஏற்பாடு காலத்திலே அந்த ஆண்டவர் கற்பனை கட்டளை கொடுத்தாரு, எப்படியாக உங்களுக்குள்ள கோல் சொல்லாதீங்க, புன்னலி சொல்லாதீங்க, பொறாம கொள்ளாதீங்க. அந்த ஆண்டவருக்கு அன்னைக்கு எல்லாமே தெரிஞ்சு ஜனங்க அப்படி இருப்பாங்க. அப்படி போகாதவங்களுக்குள்ள ஒரு வார்த்தை கொடுத்தார், கட்டளையா கொடுத்தார். லேவியரகம் 19 அதிகாரத்துல இருக்கு. ஆனா எத்தனை பேரு இன்னைக்கு கோல் சொல்லக்கூடியதாக இருக்கிறோம்? இங்க இருக்கிறவங்களை பத்தி அடுத்தவங்களை போய் கருத்து சொல்லுவோம், யாரையும் பத்தி யாரையும் சொல்லிட்டு தெரியும். கோல்னா எப்படி சொல்றது, குண்டலி சொல்லுவோம். ஒரு ஆளை பத்தி கருத்து இன்னொரு போய் சொல்றது. அந்த சபைக்குள்ளேயே அது நம்ம அப்படியே வளர்ந்துச்சுன்றது, அந்த சபை வளருமா? வளரவே செய்யாது. ஒவ்வொரு சபைகளும் பாருங்க, அவைகள் யதார்த்தமான ஒரு ஆவிக்குரிய இல்லாம இருந்தாலும் அந்த சபைகளை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷங்களும் ஒவ்வொரு மாதங்களும் வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்காங்க, ஆவிக்குரிய இல்லாம இருந்தா கூட. ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஒரு குண்டனி, கோல், பொறாம இதெல்லாம் பெரிய இருக்கும் போது அதிகமா இருக்காது. ஆனா கிறிஸ்துவை குறித்து அதிகமாக அறிந்து கொண்ட நமக்குள்ள அடுத்தவங்களை பார்த்து சும்மா குறை பேசுவோம். 4 நிமிடம் 10 நிமிஷம் ஊக்கமா ஒரு ஆள் ஜோம் பண்ண வரைக்கும் அந்த ஆளை பார்த்து குறை சொல்லக்கூடியங்க. நாம ஏதாவது ஒரு காரியம் அந்த ஆளுக்கு எடுத்து இன்னொரு சொல்லாம விட்டு இந்த கேம்பஸ் விட்டு வழி போக நமக்கு மனசே வராது. ஆண்டவர் அதை நம்முடைய எதிர்பார்க்கிறது. நம்முடைய எதிர்பார்ப்பது புன்னணி சொல்லாதீங்க. அன்னைக்கு கொடுத்த கட்டளை இன்னைக்கு நமக்கு முன்ன வைக்கிறாரு, யாருக்கு எடுத்து நீங்க பேசலாம். ஏன்னா ஒரு குடும்பமே இருக்கட்டுமே, 4 பேர் இருக்காங்கன்னா மாறி மாறி நீங்க சண்டையே போட்டு இருந்து பாருங்க, அந்த குடும்பம் வளரவே செய்யாது. அந்த பிள்ளை பார்த்துட்டே இருக்குது, என் அம்மா அப்பா எதுக்கு சண்டை போட்டாங்க. அப்போ நாளைக்கு போக போக வருஷங்கள் போக போக அதே வித்துதாங்க கிரீசி எப்படியாக அந்த பிள்ளை குணங்கள் அப்படியே பொல்லாத குணங்களாக மாற்றப்படும். குடும்ப கூட என்பது என்ன? ஒரு குடும்பமாக ஆரம்பிக்கிற அவங்களை பத்தி எந்த ஒரு குறையில்லாத ஒரு வாழ்க்கை வாழும். அதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு கூடையை நாம உருவாக்கி, இது புதுசான ஆதி சபையிலே தொடங்கப்பட்ட காரியங்கள் தான். குடும்பமாக ஆரம்பிச்சாங்க, குடும்பமாக நர்சுவிஷன் கொடுத்தாங்க, குடும்பமாக வாழ்ந்தவங்களுக்கு நிறைய ஆலோசனை கொடுத்தாங்க. எல்லாமே இருந்துதான் இந்த நாட்கள் நம்ம மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கோம். இதை பிரயோஜனமா எடுத்து கொள்ளுங்க உங்க வாழ்க்கையில. நான் என்ன தவறு பண்றேன், என் குடும்பத்துக்கு ஏன் பிரச்சனை, ஏன் கடன் வருது, எனக்கு நான் சம்பாதிக்கிறோம், 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், அந்த காசு எனக்கு ஒட்டிக்கல, பேக்கெட்ல போட்டாங்க, பீத்து இல்லை, ஆனாலும் உள்ளி போயிடுது. என் மனைவி வந்து கொஞ்சம் மூளை உள்ளவா, ஆனா அது காசு நான் கொடுத்து சேவ் பண்றேன்னா இல்ல, நான் தான் வச்சுப்பேன், நான் தான் செலவு பண்ணுவேன், என் குடும்பத்தை நான் தான் பார்த்துப்பேன். அப்படி ஒரு பெருமை ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கவே கூடாது. உங்களுக்கு ரன் பண்ண தெரியல, சம்பாதிக்க தெரியுது, அந்த சம்பாதிக்க காசை வச்சு நல்ல பிள்ளைக்க தெரியல, சம்பாதிக்க காசை வச்சு சேமிக்க பண்ண தெரியல, அது மனைவிட்டே கொடுத்து பண்ணுவோமா? அதுவும் நம்மளால முடியாது. பெரிய பெரிய வீடுகள் போட்டுக்கலாம், பிள்ளைங்க படிப்பு உயர்ந்த படிப்புகளை வச்சுக்கலாம். சரி, கடன்கள் ஏறினாலும் அந்த கடனை அடைக்க ஒரு வழி இருக்கு. ஒவ்வொரு நாளும் எனக்கு வேலை இருக்கு, 1000 ரூபாய் 2000 சம்பாதிக்கிறேன், ஆனா என் கடமை அடையல. காரணம் என்ன? நான் தேவையான செலவு பண்ணேன்னா அதை அவாய்ட் பண்ணுங்க. குடும்பத்துக்கு எது தேவையோ அதை மட்டும் பண்ணுங்க. ஆடம்பர செலவுங்கிறத ஒண்ணு விரும்பாதீங்க. குடும்பத்துக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்க வாங்கி பயன்படுத்தி பாருங்க. கடன் இருக்கு, அதை எப்பவும் மைண்ட்ல வச்சுக்கணும். அப்போ கடன் அடையணும், கடன் அடைக்கணும் ஓடுறீங்க, கடன் அடையதான் பார்த்தா விசாரிக்கும் போது மேக்சிமம் சொல்றேன், கடன் கூடுது இல்லாமல் குறையவில்லையே, ஏன் கூடுது? அப்ப ஞானமாக சம்பாதிக்க தெரிஞ்ச நம்மளால ஞானமாக அது சேவ் பண்ண தெரியல. அப்ப அந்த விஷயம் நீங்க கவனமா இருக்கணும். கூடுதல் குறைவுல கண்டிப்பா மாறி மாறி பேசணும். ஒண்ணு அவங்க சாப்பிட்டு பழகணும். நைட் ஆயிடுச்சா, புருஷன் வரைக்கும் 10 மணி ஆயிடுச்சுனாலும், அந்த அம்மா பசி இருந்தாலும், பிள்ளைங்க பசி இருந்தாலும் கொஞ்ச நேரம் உட்கார வச்சு தப்பே கிடையாது. குடும்பம் என்பது எப்படி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா ஒண்ணு உட்காந்து சாப்பிட தப்பே கிடையாது. அப்படி இருக்கும் போது சாப்பாடு இறங்குறது கொஞ்சம் லேட் ஆகலாம். ஆனா நீங்க மார்பல் ஷேர் பண்ண, நிறைய காரியங்கள் ஷேர் பண்ணலாம். கூடுதல் குறை பகல்ல காரியங்கள் நீங்க போனது வந்து அப்படி பேசும்போது அந்த ஒரு ரொட்டேஷன், ஸ்நேகம், அந்த லவ் எங்கதான் இருக்கும்? ஒரு குடும்பத்துக்குள்ள மட்டுமே இருக்கும். சாப்பிட்டுட்டே இருப்பீங்க, தூக்கம் வருது, போய் படுத்துப்பீங்க, கொரட்டை போட்டு தூங்கிடுவீங்க, காலை 2 மணி ஆனா பால்ட்டு போயிடுவீங்க. அன்பை என்னைக்கு நீங்க பரமாற போறீங்க? அன்பைக்கிறதான ஒன்று நீங்க எப்ப பரிமாற போறீங்க? பரிமாற சமயம் ஒரு ஈவினிங்கா இருக்கலாம், நைட்டா இருக்கலாம். ஆனா அந்த நேரத்தை நீங்க எதற்காக செலவு பண்றீங்க? ரோட்டு வரல உட்கார்ந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பீங்க பாருங்க, அதை அவாய்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா குடும்பத்தில் இணைஞ்சு வாழ்க்கையை ரன் பண்ணி பாருங்க. கடைசி வரைக்கும் அந்த அன்பு உங்களுக்கு கை கொடுக்கும். அந்த அன்பை வச்சு நீங்க குடும்பமாக ஐக்கியமாக வாழலாம். எந்த ஒரு பிரச்சனை ஒரு வாழ்க்கை வாழலாம். எல்லாத்துக்குமே பிரதானம் அன்பு. அன்பு திரளான பாவங்களை மூடணும் வேதம் சொல்லுது. இங்கே உங்களுடைய வாழ்க்கை நீங்க அன்பை கொடுத்து வாழ்வினா திரளான பிரச்சனை மூடி யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை கொண்டு செல்லும். அதை செயல்படுத்துங்க. பிள்ளைங்க பார்ப்பாங்க, என் அம்மா அப்பா எப்படி இருக்காங்க, அன்பா இருக்காங்க. அந்த அன்பின் வாழ்க்கை பிள்ளைங்க சொல்லி கொடுக்கணும். மக்கா இதுதான் உலகம், உலகத்துல இப்படி இருக்கும் சொல்லி கொடுக்கணும். மத்தவங்களை எப்படி இடப்படணும், யார்கிட்ட எப்படிலாம் பேசணும். இன்னைக்கு பிள்ளைங்க பேச தெரியல, எங்க போனாலும் யார்கிட்ட எப்படி பேசணும், செயல்பட ஒண்ணுமே தெரியல. காரணம் என்ன? வளர்ப்பு சரியில்லாம இருப்பதனால. உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. அந்த பிள்ளைங்க பாக்குறாங்க, எங்க வீட்டுல என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, எல்லாமே ஒவ்வொரு நாள் உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்க நினைப்பீங்க என் பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியும். அப்ப சின்ன பிள்ளைங்களே ரொம்ப கவனமா ஞானம் அப்படியே வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. பெரிய பிள்ளைங்க வாட்ச் பண்ண மாட்டாங்களா? என்ன நிச்சயம்?
பிரச்சனைக்கு மேல பிரச்சனை ஓடிட்டு இருக்கோம். கேட்டா விசுவாசப்படுவோம். ஒவ்வொரு நாளும் ஆவிக்கிற உபதேசத்தை உள்வாங்கக்கூடியதாக நம்ம இருப்போம். ஆனால் எப்படிதான் இருக்கிறோம்? பழைய வாழ்க்கையை எப்படியே மூவ் பண்ணக்கூடியலாம். கடினமா சொல்லி கொடுக்க அவசியம், அடிக்கிற மாதிரி பேசுற கத்த வேண்டிய அவசியம் இதெல்லாம் கிடையாது. அந்த பிள்ளைங்க ஊக்கப்படுத்துங்க. இது நம்ம சபடா. ஆதி காலத்துல நீங்க எப்படி வாழ்ந்தீங்க? உங்களை பெற்று வளர்த்துங்க எப்படி இருந்திருப்பாங்க, உங்களை ஆரம்பத்துல எப்படி வளர்த்து எடுத்திருப்பாங்க, சபைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, 2வது அடுத்த முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் கடைசியான சபையில கொண்டு விடுறீங்க. அப்படி கொண்டு போகும்போது இந்த சபை வளரணும்னா என்னைக்கு வளரும்? இதை பார்த்து மற்ற ஆட்கள் வருவாங்களா? என்னைக்கு புதிய ஆத்மாக்கள் நம்முடைய சபையை நோக்கி கடந்து ஆராதிக்கிறாங்க? கிடையாது. காரணம் என்ன? நம்முடைய ரசாட்சி இல்லாதனாலே நம்மளை பார்த்து ஒருத்தவங்க இங்க வருவாங்க. வந்த வரைக்கும் நம்ம எப்படி எதிர்ப்பும் தெரியல, குறைகள் சொல்லுவாங்க. புதுசா வந்திருப்பாங்க, குளிர்குலத்திலே ஒரு முட்டி போடுவாங்க, 2 கையை ஒசுந்து ஜோமி இருப்பாங்க இருக்கலாம். பிரசங்கம் பண்ணும்போது அவங்களோட வார்த்தையில் வேற விட்டுருப்பாங்க இருக்கலாம். ஜெபிக்கும் போது கரங்கள் கூப்பாம எழுந்தின பிரேயர் பண்ணிருக்க கூட இருக்கலாம். சில நேரம் கொண்டு புதியங்களா வரும்போது அவங்களை தட்டி சொல்லிக் கொடுங்க. எங்க இப்படி காரணம் சொல்லி கொடுத்து பாருங்க, அந்த ஆத்மா கண்டிப்பா வரும். யோ முட்டை கூடியா எங்க ஒழுங்கெல்லாம் உங்களுக்கு தெரியாது, முட்டி போட்டு ஜோமியா இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆண்டு பல டேரக்டா விட்டுருவோம். அப்படியே உடனே ஒழுங்கு அது பழைய இதெல்லாம் கொண்டு வந்து விட்டுறீங்க. அவன் வள போயா. அப்ப அதுக்கு இடல் பண்றது யார்? புதுசா அவனுடைய இறக்கத்தினால ஒரு ஆத்மாவை நோக்கி வந்தா அதை தடை பண்ணக்கூடியவங்க யார்? நாம கூட இருக்கலாமே. ஏன் சபை வளரல? அந்த வளர்ச்சி இல்லாம போக காரணம் என்ன? இந்த பிள்ளைங்க சபை நோக்கி ஆராதிக்க வரல. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு போன பிற்பாடு அந்த கோழியை கொண்ட பிரகாரம் அந்த பிள்ளைங்க தள்ளப்படுறாங்க. அப்ப நீங்க தான் காரணமா இருப்பீங்க. அதை மாத்திக்க ட்ரை பண்ணுங்க. மாத்திக்கலாமா? எப்பவுமே நோவாவை மனசுல வச்சுக்கோங்க. அந்த குடும்பத்தை ரட்சிக்க அதிகமாக பிரயாசப்பட ஆண்டவர் கொடுத்த அந்த பொக்கிஷங்கள், ஆண்டவர் கொடுத்த கற்பது கனிகள், அந்த 3 பிள்ளைங்க, அந்த 3 பசங்க கெட்டிக்க வந்த பிள்ளைங்க, மனைவிமார்கள், அப்புறம் மனைவி, எத்தனை பேருமே அந்த மனுஷன் அழகா அந்த கூண்டுகளை ஏத்துறாருன்னா கடும் பிரயாசத்தினால ஏற்றிருப்பார். நிச்சயமாக இந்த நாட்கள் பாருங்க, அந்த பிரயாசம் நீங்க எடுத்து பாருங்க. மனைவி விசுவாசி அந்த புருஷன் அழகா கொண்டு வாங்க. புருஷன் விசுவாசி அந்த மனைவிட்ட பேசி ஆண்டோடைய சமூகத்தை கொண்டு வந்து அதை கேட்ட பிரகாரம் அவங்க ரட்சிக்கப்பட வழியை கொண்டு வாங்க. உலக பிரகாரம் வாழ்க்கையை மூவ் பண்ணாதீங்க. அது எவ்வளவு நாள் உங்களுக்கு கை கொடுக்கணும் உங்களுக்கு தெரியுமே. காலை வைக்கிறோம், அது கால் இடுப்பளவு, முட்டளவு வரையில இடுப்பளவு, கழுத்தளவு, அப்படிதான் அந்த உலகம் போய் இந்த கடலாக போயிட்டே இருக்கு. நம்ம ஒவ்வொரு நாளும் படிப்படியே கடல் நோக்கி இறங்கிட்டே இருக்கிறோம். இடுப்பளவு இருக்கும்போது பாரங்கள் தெரியாது, இடுப்பு கொஞ்சம் மேல போகும்போது பாரங்கள் தெரியாது. ஆனா கழுத்தளவு போன பிற்பாடு உங்களுக்கு பாரங்கள் தாக்கும். 4 பக்கம் ஆடி நெருக்கும் போது சரியான ஒரு பிடி கிடைக்காது. ஒரு பெரிதான ஒரு அலை வரும்போது தடுமாறி உள்ள விழுவிய மாட்டிப்பீங்க. உலகத்தை நோக்கி போறோம், உலகம் வச்சு அதை நோக்கி போகும்போது ஒரு நெருக்கம் வரும்போது நின்று கொடுக்க முடியாது. அதுக்கு மேல கோல் சொல்லாதீங்க, கொண்டுன்னு சொல்லாதீங்க. ஒருவரை கிடத்து இன்னொரு நாள் யாருமே சொல்லக்கூடாது. ஆனா இருந்துச்சு அதை மாத்திங்க. சபை வளர்க்கிறது தடை. குடும்பத்துக்குள்ள சரி, யதார்த்தமான ஐக்கியத்தை உழைச்சி பாருங்க. அன்பை கொடுத்து அன்பை வாங்கி உங்கள் வாழ்க்கை நண்பர்கள் கர்த்தர் தங்கள் யாவரையும் அளவில்லாமல் ஆசிரியப்பாங்க. சபை கட 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 கச்சலுக்குள்ளாக வளர்ந்து பெருகி தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டே இருந்தது. எப்படி இருந்துச்சு? கடகடன்னு பெருச்சு. ஒரு சின்ன விதையாய் விதைக்கப்பட்டது. அது வளர்ந்து படர்ந்து அது கனிகளை கொடுத்து அநேக இடங்களில் அநேக விதைகள் விழுந்து அநேக இடங்களில் சபைகள் தோன்ற ஆரம்பித்தது. ஆனா இப்ப நம்ம பார்த்தோம்னா என்னாச்சுன்னா அது சுருங்கி சுருங்கி திரும்பவும் ஒரே மரம் நிலைமைக்கு வார அளவுக்கு கனிகள் எல்லாம் போய் இலைகள் எல்லாம் போய் இப்ப என்ன மட்டும் இருக்குன்னா கம்பு மாத்திரம் தான் இருக்கு. கம்பு மாத்திரம் நிக்குது. நான் படக்கா இல்ல சிலுக்கக்கா, படக்கா இல்ல நான் சிலுக்கக்கான்னு சொல்லிட்டு எது நாட்டுதான் இருக்குன்னா கம்பு மாத்திரம் நிக்க. எப்படி கம்பு? இந்த கம்பு நிக்க இந்த நேரத்துல நம்ம அந்த மரத்துக்கு நம்ம தண்ணி கொடுக்கலன்னா அந்த மரம் பட்டு போயிடும். அதுக்கு தானா நிக்கக்கூடிய கெப்பாசிட்டி கொஞ்சம் தான் உண்டு. அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அது அப்படியே நிற்கும். கம்பா நிக்க முடியும். ஒண்ணு அது சிலிர்த்தாக வேண்டும் அல்லது அது பட்டு போக வேண்டும். இதுதான் அந்த மரத்துக்கு கண்டிஷன். அதே மாதிரி இந்த சபையும் எப்படின்னா கம்பு மட்டும் தான் நிக்கி, இலையும் இல்லை. அங்க ஆண்டவர் தேடும் போது இலையவங்களும் இருந்துச்சு. நிழலுக்கு அவங்களும் ஒதுங்கலாம். இப்ப மனுஷனால நிழலு கூட இந்த மரத்துக்குள்ளாடி வர முடியும். ஏன்னா இலையும் இல்ல, கம்பு மட்டும் தான். இப்போ தண்ணி ஊத்துற வேலை நடக்குது. இந்த வேலையில இப்ப தண்ணி ஊத்துறோம். இப்படிப்பட்டதான குடும்ப கூடுக, கன்வென்ஷன், எழுப்புதல் கூடுக, இதன் மூலமா நாங்க இப்ப என்ன பண்ணிருக்கோம்? தண்ணிய ஊற்றோம். இந்த மரம் அந்த தண்ணிய குடிச்சுன்னா தப்பிடும். என்ன செய்யும்?
மரம் தண்ணிய உட்கொண்டா தப்பிடும். இந்த ஆவிக்குரிய ஆகாரத்தை அது எடுத்துக்கொண்டது என்று சொன்னா அந்த சபை தப்பிடும். இல்லைன்னா அது சில காலத்திலே பட்டு போயிடும். இப்ப பாருங்க, இந்த மரம் ஒரு காலத்துல கிளை விட்டு படர்ந்ததுன்னு சொன்னேன். அநேக விசுவாசிகள் திரளாய் கூடி வந்து சபையிலே நேரப்பட வந்து 8 மணிக்கு ஆராதனை, 7 மணிக்கு வந்து ஆண்டவர் சமூகத்திலே கூப்பிட்டு கதறி கச்சி கறி கொடுத்து தேசத்தை முழுவதுமாக சாட்சி பெற்றுக் கொண்டிருந்தது. அந்த மரமா போய் பாரு, கனியை பாரு, அன்பை பாரு, சந்தோஷத்தை பாரு, சமாதானத்தை பாரு, நீடிய பொறுமையை பாரு, சாந்தத்தை பாரு, தயவை பாரு, விசுவாசத்தை பாரு, நற்குணத்தை பாரு என்று சொல்லி சபை பிரகாசித்தது. உங்களில் அநேகர் இந்த சபைக்கு எப்படி வந்திருப்பீங்கன்னா, வானு விழிச்சு வந்திருக்க மாட்டீங்க, நான் வரட்டான்னு கேட்டு வந்திருப்பீங்க. ஆண்டவர் கொடுக்கிற சுகத்தை, அற்புதத்தை பார்த்து, ஜனமுடைய நற்சாட்சியின் அனுபவத்தை பார்த்து, நான் வரட்டா அவங்க சபைக்கு, எனக்கு வேண்டி சோம் பண்ணுவேன்னு கேட்டு கேட்டு வந்திருப்பீங்க. அப்படிதான் இந்த பழைய ஆளுங்க ஒரு தட்டு நிலைமையில இருக்குது இல்லையா, அவிய வந்திருப்பீங்க. உண்டா இல்லையா? உண்டு. இப்போ சொல்லுங்க பாப்போம். இப்ப உங்களுக்கு காலம் அப்படிதானே, உங்களுடைய நற்சாட்சியை பார்த்து, உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து, உங்களுடைய கிரியைகளை பார்த்து உங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன்ல எத்தனை பேர் வந்திருக்காங்க பார்ப்போம். அடுத்து புதிதாக அடுத்த ஜெனரேஷன் நாங்க வரட்டான்னு கேட்டு எத்தனை பேர் இங்க புதுசா வந்திருக்கீங்க? உங்க பிள்ளைகளை தவிர பிள்ளைகளே காணல பாதி, அதான் ஏல இலையே போச்சு. இப்ப கம்பு மட்டும் தான் இன்னைக்கு, அந்த பழைய மூடு மட்டும். என்னது பழைய மூடு மட்டும் இன்னைக்கு இலையே காணல, கனி போச்சு, அடுத்து இலையும் போச்சு. புரியுதா? காரணம் என்ன தெரியுமா? ஒண்ணு, சபை இப்படி போக்கு காரணம் என்னன்னா, சாத்தானுக்கு இடம் கொடுத்தது. சாத்தானுக்கு இடம் கொடுத்தது. எப்படி இடம் கொடுத்தோன்னு தெரியுதாரு. இந்த 1ஆம் வசனத்தை வாசிக்கவில்லை. தேவராய கர்த்தர் உண்டாக்கிய சகல ஜீவன்களை பார்க்கிறதும் பாருங்க, தேவனாய கர்த்தர் உண்டாக்கிய சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலாம். சர்ப்பம் என்ன செஞ்சிச்சு? தந்திரம் உள்ளதா இருந்துச்சு. இப்படிதான் சாத்தான் எப்படிப்பட்டவன்? தந்திரம் உள்ளவன். அவன் எப்படி வேலை செய்வான் தெரியுமா? வந்து பாட்டு காட்டுது, அந்த ஸ்திரியை நோக்கி, நீங்கள் அந்த தோட்டத்துல சகல விருட்சங்களை கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் உங்களுக்கு சொன்னது உண்டோ? அந்த காட்டுது. ஆண்டவர் இப்படி எல்லாம் உங்களுக்கு சொன்னாராப்பா, இப்படி எல்லாம் கட்டளை கற்பனை எல்லாம் உங்களுக்கு உண்டாப்பா, அதெல்லாம் உண்மையாப்பா? எப்படி வந்துச்சு? வந்துட்டு அப்படியே சொல்லிச்சு. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து சொன்னாங்க, நாங்கள் இந்த தோட்டத்துல விருட்சத்தின் கனியெல்லாம் புசிக்கலாம், ஆனா அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்க விருட்சத்தின் கனியை குறித்து மட்டும் ஒரு காரியம் இருக்கு. என்ன சொன்னாருன்னா, தேவன் நீங்கள் சாகாதபடி அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னா என்ன? பாரத சந்திரவாதி தெரியாது. வந்து சொல்லுச்சு, இப்படி எல்லாம் உண்டா, இப்படி எல்லாம் கண்டிப்பா செய்யணுமா, இப்படி எல்லாம் கண்டிப்பா நடக்கணுமா, இப்படி எல்லாம் நீங்க ஆண்டவரை தேடணுமா, இப்படி எல்லாம் தேவ சமூகத்துல போகணுமா, 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா என்னவா, எப்படி 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா என்னவா? அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாவது இல்ல, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க வந்திருந்து ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் ஒண்ணும் கிடையாது. நீங்க வந்து காத்திருந்து நேரப்பட வந்து ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் ஒண்ணும் கிடையாது. நீங்க சாவ ஒண்ணும் மாட்டியா? எப்படி சாவ ஒண்ணும் மாட்டியா? நீங்க ஆண்டவரை தேட வேண்டிய அவசியம் இல்ல. பாருங்க, இந்த உலகத்துல எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க, விக்கிரகத்தை ஆராதிக்கிறவங்க, என்னெல்லாமோ செய்யற ஜனங்கள் இருக்காங்க. எல்லாரும் ஆண்டவர் போசிக்கிறாரு, எல்லாரும் நடத்துகிறாரு, எல்லாரும் பாரு வீடு கட்டி இருக்கான், கார் வாங்கி இருக்கான், பங்களா வாங்கி இருக்கான். நீயும் எல்லாம் போ, வேலை செய்ய, அவனை போல போ. நீ இப்படி எல்லாம் தேடாத. இது ஒண்ணு சாகடிக்காது. நீ நேரப்பட வந்து தேட வேண்டிய அவசியம் இல்ல. இதெல்லாம் தானே கிடைக்கும். நீ ஓல நல்ல வேலை செய்ய, எல்லாம் கிடைக்கும்.
அப்படியே அதுக்கு இடம் கொடுத்துட்டு அடுத்து என்ன தெரியுமா, இன்னைக்கு போனா 500 ரூபாய் கிடைக்கும், நாளைக்கு 1000 ரூபாய் கிடைக்கும், மத்தினா 2000 ரூபாய் கிடைக்கும். நம்மளுக்கு என்ன ஆக போகுது, நம்ம பிறகு கொஞ்சம் 8 மணிக்குன்னா ஒரு 10 மணிக்கு போனா போதும். எப்படி இன்னைக்கு ரெஸ்ட் போடுவோம், நாளைக்கு ரெஸ்ட் போடுவோம், ரெஸ்ட் போட்டு 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 சாவே மாட்டியா. சாவு ஆத்மா செத்து போகும். கர்த்தர் சொன்னது ஆத்மா செத்து போகும். உனக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு, உனக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு, அது செத்து போகும்பா, அது நரகத்துக்கு போயிருப்பா. உலகத்துல நீ சாக மாட்டேன், சரீரத்துல ஒரு மாற்றம் இருக்காது, உள்ள இருக்க ஆத்மா சத்து நரகத்துக்கு போகும். நீ பிழைக்கணுமா, தண்ணிய குடி, உணர்ந்து கொள். நீ வேர் விட்டு பறந்து கழிவெடுக்க வேண்டுமா, தண்ணியை குடி. ஜீவ தண்ணிய குடி, பசுங்கிறதால தண்ணிய குடி, உட்கொள், குடிச்சுக்கொள், பருகிக்கொள். அப்பதான் பிழைக்க முடியும். இல்லைன்னா பட்டு அக்கினிக்குள்ள கொண்டு போட்டு எரிப்பாங்க. பட்டு போயிடுச்சுன்னா அதை கொண்டு எரிப்புதான். புரிஞ்சுக்கோ, சாத்தா இப்படிதான் சொல்லுவான். இப்படிதான் அனைவரும் கேட்டு 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 6 மணிக்கு வந்திருப்பீ, ஒரு 6, 6:30 ஆயிடுச்சு, 6:30 7 ஆச்சு, 7 7:30 ஆச்சு, 7:30 8 ஆச்சு, 8 8:30 ஆச்சு, 8 9 ஆச்சு. இப்பதான் பசங்க தொடங்கி இருப்பாரு. இப்ப போனா மதி. இப்ப சிலருக்கு 9 தாண்டி 10 தாண்டி 11 தாண்டி 2 வாரத்துக்கு இருக்கா போனா மதி. டே பிள்ளைடா, 500 ரூபா கூட வழி இல்லாம தெருவுல கிடந்த நேரத்துல நல்லா தேடினியடே. குடிச்சக்கு கஞ்சி இல்லாம 2 நாளத்துக்கு வரைக்கும் கஞ்சி கிடைச்சாலும் போறேன்னு நேரத்துல நேரப்பட வந்து தேடினியளே. இப்பொழுது கச்சரை இவ்வளவு ஆகாரத்துக்கு தந்து போஷித்து வறுமை தந்து நடச்சும் போது கச்சரையை தேடுவதை மறந்து போனீங்க பத்தியலா. தேடணும் ஏன்னா யோசிக்க, பெரிய பங்களா காரெல்லாம் வச்சுட்டா தேடினி ஆண்டவரை. எப்படி தேடுங்க, எந்த காலத்துல தேடுங்க? பெரிய பங்களா காரு, டெய்லி 3 வேளை ஆகாரம் எல்லாம் இருக்குதுல தேடுங்க. சிந்திச்சிருக்குது நம்ம ஆதி நிலைமைகளை எல்லாம் யோசித்து பார்த்திருக்குது. இப்ப கொஞ்சம் வசதி வந்து ஆண்டவர் சரி போட்டு பிழைச்சு போட்டுன்னு கொஞ்சம் ஆகாரம், ஒரு வீடு, ஒரு காரு, ஒரு பைக்கு, 4 போனு எல்லாம் தந்த பிறகு இப்ப ஆண்டவரை தேடுவதற்கு மறந்து போனீங்க. அதான் உங்க வாழ்க்கையில வீழ்ச்சிக்கு காரணம். சாத்தா வந்து சொன்னா இல்லையா, அவன் வந்து ஒரு விஷயம் நேரடியா வந்து உங்கள்ட்ட வந்து ஓ நல்லா சொல்ல மாட்டான், வருவான் அடிலோடி. எனக்கு 2 கொம்பையும் வாழையெல்லாம் வச்சுட்டு வந்து கண்டுபிடிச்சிருவே இல்லையா. தேடுனாதான் பழச்ச முடியும், தேடுனாதான் அடுத்த ஜெனரேஷன் ஆண்டவர்கிட்ட வரும். தேடணும் இல்லையா, ஒரு விரோதனம் இல்ல. அவன் வந்து சொல்லுவான், நீ போன இருன்னு போக மாட்டியா. எங்க போக மாட்டியா, பரலோகராஜ்யத்துக்கு போக மாட்டியா, போக மாட்டியா, நீங்க பரலோகராஜ்யத்துக்கு போக மாட்டியா. உண்மைதான். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காம ஊரை சுத்தி நடந்த தப்பு. ஆண்டவரை சொன்னாரு, எப்படி சொன்னாருன்னா, உனக்கு 24 மணிக்கூர் தந்திருக்கு, நீ ஒரு தசம் வாங்கணும்னு உண்டு, ஒரு 2.5 மணி நேரம் எனக்கு தரணும்னு சொல்லி எப்படி இருந்தாரு கேட்டார். எத்தனை பேர் 2.5 மணி நேரம் ஆண்டவர் கொடுக்குதியா? எத்தனை பேர் 2.5 மணி நேரம் தேவ சமூகத்துல ஆண்டவரோட கட்டளை இருக்க தசம வாங்கணும், 10 1 கொடுக்கணுமே. அப்ப 24 மணிக்கூர் ஆண்டவர் எனக்கு தந்தாரு, எனக்கு மீதி 21.5 மணிக்கூர் எனக்கு தந்திருக்காரு. நான் 2.5 மணி நேரம் தேவ சமூகத்துல தேவனுக்கு கொடுக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? எப்படி தேவனுடைய இரக்கம் அளிப்படும், எப்படி தேவனுடைய பாதுகாப்பு உண்டாகும், எப்படி கர்த்தர் உங்களை வேலை அடைப்பா, இது என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகள், என்னுடைய மகன் என்று சொல்லி தேவனுடைய கர்த்தர் உங்களை பார்த்து எப்படி சொல்வா? அட்லீஸ்ட் எனக்கு சொந்தக்காரன் எப்படி சொல்லுவாரு, இல்ல பழக்கம் உள்ளவன் எப்படி சொல்லுவாரு? அதான் ஒரு உறவும் இல்லை, பேசவே இல்லை, அவரு கூட எந்த தொடர்பும் இல்லை. எப்படி சொல்லுவாரு இது தெரிஞ்சதுன்னு? எப்படி சொல்லுவாரு? கொடுக்க மாட்டியா? ஆண்டவரை தேட நாட்கள் எப்படி தேடுனியா? அதனால ஆசீர்வாதம் உண்டாச்சு. இன்னைக்கு ஏன் எல்லாரும்
ஒரே வியாதியும் பலவீனமும் சோர்வும் சங்கடமும் பாரமும் பிடிச்சு தெரியறதுக்கு காரணம் என்ன? அதுதான் காரணம். சாத்தான் சொல்லுவான், என்ன சொன்னா, நீ சாவே சாக மாட்டாப்பா, நீ சாவே சாக மாட்ட, நீ நல்லா இருப்ப, காரோட இருப்ப, பங்களாவோட இருப்ப, ஆனா சமாதானம் மட்டும் இருக்காது. அது கர்த்தருடையது. அவன் அதை தர முடியாது. கார் தருவான், பங்களாவை தருவான், சொத்து தருவான், எல்லாம் தருவான். ஆனா சமாதானம் கர்த்தருடையது. அது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னவர் கர்த்தர். அது கொடுக்கிறவர் கர்த்தர். சமாதானம் கர்த்தரிடத்துலதான் இருக்கு, சந்தோஷம் கர்த்தரிடத்துலதான் இருக்கு, மகிழ்ச்சி கர்த்தர் மாத்திரமே கொடுக்க முடியும். உண்மையான பரிசுத்த ஆவியோட சந்தோஷமும் சமாதானம் தருகிறவர் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. உண்மையான விடுதலை அங்கதான் உண்டாகும். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறவர் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. ஈசாக்கு விதை விதைச்சான், 100 மடங்கு அறுவடை பெற்றுக் கொண்டான். ஏன்? கர்த்தரை தேடினாம்பா, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுத்தாரு. அதனால கர்த்தர் பார்த்தாரு, இது ஆபிரகாமின் சந்ததி, என்னை தேடுகிற சந்ததி, எனக்கு கொடுக்க வேண்டிய முக்கிய சொத்தை எனக்கு கொடுக்கிறதான மகனும் கையும் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். இல்லைன்னா உங்க குடும்பம் இப்படிதான் இருக்கும், உங்க தேசமும் இப்படித்தான் இருக்கும், உங்க சபையும் இப்படித்தான் இருக்கும். அதுதான் உண்மை. இனி பாருங்க, அடுத்த ஒரு காரியத்துக்கு போவோம். தொடர்ந்து வாசிங்க. வாசிக்கலாம். 5வது வசனத்தை வாசி. நீங்கள் இதை புசிக்கினாலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீர் என்றும் தேவன் அறிவா என்றது. அடுத்த வசனத்தை வாசிக்கல. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெரிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அந்த கனியை பறித்து அதை புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். எப்படி? அவங்கிட்டது மாத்திரம் இல்ல, பறிச்சு தின்னுட்டு அடுத்தவனையும் எடுத்தது. உங்கள் தேவர்களை போல அவர்களுக்கு கண்கள் எல்லாம் திறந்து வைப்பான். அழகா பாரு, உலகத்தை அழகா திறந்து காட்டுவான். உலகத்துல எப்படி எல்லாம் இருக்கு பாரு, எவ்வளவு டெக்னாலஜி, எவ்வளவு காரியங்கள் எல்லாம் பார்த்து 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 சொல்லி முடிஞ்சு. இப்ப கண்கள் திறக்கப்பட்டாச்சு. அவங்க கிடையாது மட்டும்தான், அடுத்தவங்க கிடையாது. இங்க பாருங்க, அது வரைக்கும் சமாதானம் உள்ளவர்களா இருந்தாங்க. அது வரைக்கும் ஒருவரை கூட ஒருவர் ஐக்கியம் உள்ளவர்களா இருந்தாங்க. அது வரைக்கும் ஒருவர் மேல் ஒருவர் அன்பா இருந்தாங்க. அது வரைக்கும் ஒருவரை விட்டு கொடுக்கிறவங்களா சகிக்கிறவங்களா இருந்தாங்க. இப்ப பாருங்க, அது வரைக்கும் தேவனாய் கர்த்தரோடு நெருங்கிய தொடர்பு. பகலில் குளிர்ச்சியான நேரங்களில் தேவனாய் கர்த்தர் வருவாரு. அதமே எவனாய் கூப்பிட முன்னாடி ஆளை தேடி ஓடி ஆகும். இப்ப ஆண்டவர் வந்து, ஆதாமே, பழைய ஆதாமே, என்னடா சவுண்ட் காணல, ஆதாமே, ஒரு அணக்கமே இல்லை. புறம் தேடி பார்த்தா அங்க பாவம் செய்து ஒழிச்சு கிடப்பாங்க. இதுவரைக்கும் தேடி ஓடினவைய இப்ப தேடாம இருப்பதற்கு காரணம் தெரியுமா? பாவம். பாவம் உள்ளே புகுந்து விட்டது. பாவத்தின் பலன் தரிக்கப்பட்டதுனால இப்ப தேட முடியாது. ஆலயத்துக்கு போனா உறப்பாதான் இருக்கும், பைபிள் வாசிக்கணும் உறக்கம் வரும், அச்சம் பண்ணா உறக்கம் வரும். அதாமே அது ஏவாளை ஏமாத்தி போட்டாங்க. ஏவாளை அது சர்ப்பனை ஏமாத்தி போட்டு குறை சொல்ற ஆவி, குறை சொல்ற ஆவி பிடிச்சிருச்சு. தேவ ஆவியானவர் வாசம் இந்த இடத்துல இப்ப குறை சொல்ற ஆவி பிடிச்சிருச்சு. அவளாக காரணம், இவளாக காரணம், அவளாக இவளாக, அப்படியாக இப்படியாக, அதாக கட்டியாளா இதாக கட்டியாளா. நான் பாவம் செய்தேன் அதுக்கப்புறம் யாரும் சொல்ல மாட்டியா? உணர்வுள்ள மனுஷனா இருந்தா, தேவனை தேடுகிற மனுஷனா இருந்தா, ஒரு மனுஷனுக்குள்ள கர்த்தர் இருந்தா அவன் சொல்ல, ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே நான் மன்னியும், ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே என்னை விடுன்னு கூப்பிடுவான். ஆனா சாத்தான் இருக்க சொல்ல, நான் இல்ல மத்தவனாக்கும். அப்படி சொல்லுதீங்களா? ஆண்டவரே நான் மன்னியும்னு சொல்லுதீங்களா? யாரு உங்களுக்குள்ள இருக்கா? யாருடைய வித்து உங்களுக்குள்ளாக இருக்கு? கிறிஸ்துவன் வித்து இருக்கா? சாத்தானுக்கு வித்து இருக்கா? யார் உங்களுக்கு எடுத்திருக்கா? குறை சொல்லிட்டு இருக்கீங்கன்னா கடக்குது சாத்தானா உள்ள எடுத்து வெளியே தள்ளி இருக்கா? இல்ல, கஷ்டம் தான். குற்றம் சொல்லியது இருக்க,
இருக்கா, கோடி சொல்லுது இருக்கா, எடுத்து வெளியே சொல்லிருங்க. ஆண்டவரையான கூப்பிட்டு எடுத்து காலில் விழுந்து கையில விழுந்து பூர்ணமான விடுதலை சுதந்திரத்தை கொள்ளுங்க. இல்லைன்னா கட்டம் தான். இல்லைன்னா அதை சொன்ன மாதிரி மொத்த விளக்கு வந்துட்ட. நான் நல்லவன் தான். நான் எப்படி நீயும் சாப்பிட்டடா, நீயும் புசிச்சியே, அப்ப நீ பாவிதானே? இல்ல நான் பாருல, நான் நீதிமான். என்ன பார், என் வாழ்க்கையை பார், என் ட்ரெஸ் பார், அப்பார சர்ச்சை பார். நான் நீதிமானுக்கும் ஏழு இடத்துல நான் அதை விட நீதிமானாக்கும். கனி ஒண்ணும் கிடையாது, கனி ஒண்ணும் கிடையாது, அன்பு கிடையாது, சந்தோஷம் கிடையாது, சமாதானம் கிடையாது. கேட்டா சந்தோஷமா இருக்கணும்னு தெரியணும். வீட்டுல போய் பார்த்தாதான் தெரியும் சந்தோஷத்தை எல்லாம். தனியா இருக்கிறத தெரியும் ஆளுகளுக்கு சந்தோஷத்தை. செத்தா கொள்ளான்னு தோணுதுல இருக்கு. நான் இனத்துக்கு இருந்த பிரோஜனம், எனக்கு இனத்துக்கு இந்த வாழ்க்கை, இப்படி எல்லாம் சொந்த ஆளுகளும் உண்டு, நினைச்சியும் உண்டு. உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளர், துணையாளர். தனியா இருக்கும் போது கூட இருப்பாரு. நீ போகையிலும் வருகையிலும் வீட்டுல இருக்க சொல்லி எங்க இருந்தாலும் அவர் கூட இருப்பார். அப்ப தோணாது நான் தனியா இருக்கேன்னு தோணாது. தெரியும் தேவனோடு கச்சனோடு கூட இருக்கிறார். அவருடைய கரவனோடு கூட இருக்கிறாரு. அவர் என்னை பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். நான் தனிமைப்பட்டவன் அல்ல, நான் தனியானவன் அல்ல. எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் விட்டிருக்கிறார் என்பதற்கு தெரியும். இருந்தா தானே கூட இருக்கிறது தெரியும், இல்லைன்னா எப்படி தெரியும்? பாவல இருந்தா தானே ஆப்பிள் வரும். ஆண்டவர் தேடணும், ஆண்டவர் நல்லா தேடணும், காற்று இருந்து தேடணும், கண்ணீர் எடுத்து தேடணும். ஆண்டவர் நீர் மாத்திரம் போதும்னு சொல்லி 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 அழுது அழுது தேடணும். இல்லைன்னா தப்ப முடியாது. இப்ப என்னாச்சு? குறை சொல்ற அழு, சரியா? குறை சொல்றது பிடிச்சிச்சு. அடிச்சு பாருங்க. மூணாவது, இந்த ஆளு சாத்தானையும் மாறிட்டு. எப்படி சாத்தான மாறிச்சு? எப்படி மாறிச்சுன்னு சொல்லித்தாரு. இப்ப இந்த ஆளு அடுத்த குடும்பத்துக்குள்ள அடிப்போம். இதே மாதிரி ஆதாமியவளை போல இன்னொரு குடும்பம் இருக்குமே, அங்க போயிட்டு உனக்கு வீட்டுல எப்படி, மாமியார் எப்படி, மருமகன் எப்படி, அவன் எப்படி, உன்னை பற்றி அப்படி இல்ல சொன்னான், அவன் இப்படி இல்ல சொன்னான். இங்க போய் காக்கியது என்ன மாதிரி இன்னொரு குடும்பத்துல சாத்தாங்க. நீ வேற என்ன எல்லா குடும்பத்தையும் கிடைக்காது. இங்க காட்டுட்ட அங்க போய் அக்கா மொத்தம் இப்படி அவன் சொன்னா பாத்துக்கா. ஒருபடி மேல சாத்தா ஆவியாச்சு. இந்த கேட்டகரில எத்தனை பேர் இருக்குதுயா? சாத்தான் சாத்தான். முதல்ல கச்சவேட பிள்ளைகள், அடுத்த சாத்தானால் வஞ்சிக்கப்பட்ட பிள்ளைகள், இப்ப சாத்தான். இங்க கேட்டு அங்க சொல்ல, அங்க கேட்டு இங்க சொல்ல, அப்படி ஆக்கம் இப்படி ஆக்கம் அங்கே ஆக்கம். அடுத்து இப்ப ஐடியா கொடுப்ப. அடுத்த குடும்பங்களுக்குள்ள அடிப்பை, அடுத்த குடும்பங்களுக்குள்ள அடிப்பை ஐடியா கொடுப்ப. நீ அப்படி செய்ய மாமியாரா 2 தள்ளிக்கிட்டே கொடுத்து பாரு, சரியாயிரும். கஞ்சி காய்ச்சி கொடுக்காத, உன்னை குடும்பப்படுத்தியா இல்லையா? கேட்கறதுல ஆறுதலா தான் இருக்கும். கேட்கறதுல இந்த மாணவர்களுக்கு எல்லாம் ஆறுதலா இருக்கும், இந்த மாமியாருக்கும் ஆறுதலா இருக்கும். எப்படி தெரியுமா? சாத்தான் சொன்னா இல்ல, நீ பழைய பசை தேவனா போல ஆயிடுவா. ஓ அப்படியா? நல்ல ஆறுதல். கேட்டு பூசிச்ச செத்த, கேட்டு பூசிச்ச நீ செத்த, கேட்டு பூசிச்ச நீ செத்த. பூசிச்சதெல்லாம் செத்துதான் இருக்கு, பூசிச்சதெல்லாம் செத்துதான் கிடக்கு. இப்ப உங்ககிட்ட செல்லியது யாரு தெரியுமா? உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உன் கணவனுக்கும் உன் மனைவிக்கும் இடையில உன் மூணாவது ஒரு ஆள் வருதுன்னா அந்த ஆளு சாத்தான். ஆதாமுக்கும் ஏவாளுக்கு ஐடியா கொடுக்க மூணாவது ஒரு ஆள் உள்ள வருதுன்னா அது சாத்தானாக்கும். அது யாரா இருந்தாலும், மாமனா இருந்தாலும், மாமியா இருந்தாலும், தாயா இருந்தாலும், தகப்பனா இருந்தாலும், கணவன் மனைவிக்குள்ளாடி முடிக்க வேண்டிய காரியம் கணவன் மனைவி மாற்றம் பேசிக்கணும். மூணாவது ஒரு ஆள் உள்ள வருதா அது சாத்தானாக்கும். உன் குடும்பம் நாசாவதுக்கு நாசமாக்காது. செவி கொடுத்த சத்த, செவி கொடுத்த சத்த. இப்ப சாத்தானால வஞ்சிக்கப்பட்டது சாத்தான மாறி வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு? சாத்தானால வஞ்சிக்கப்பட்டது சாத்தானா மாறி வந்திருக்கு. அடுத்த லெவலுக்கு போயாச்சு ஆளு. தப்பாது, தப்பவே தப்பாது. வேதம் சொல்லுகிறது தப்பவே தப்பாது.
இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தமும் எரிகிற கடல்ல செல்லப்படுவதான் வழி. வேற தப்ப அது சாத்தானுக்காக உருவாக்கப்பட்டது. சாத்தானும் அவனை சார்ந்த தூதர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த அக்கினி கடலும் கண்டலத்துல அந்த சாத்தான் ஆண்டவர் கொண்டு போடுவாரு. பாரு முடிவுல தெரியும், பாரு முடிவுல தெரியும், நல்லா தெரியும். சாத்தான் எல்லாம் எங்கதான் போவோம், சாத்தான் எல்லாம் எங்கதான் போவோம், சாத்தான் எல்லாம் எங்கதான் போடுவாரு. நிச்சயமா 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 நரகம் தான். வேற தப்புக்கு வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. கண்டுபிடிங்க, உங்களை கண்டுபிடிங்க. நீ சாத்தானா இருக்கியா, சாத்தானால வஞ்சிக்கப்பட்டு போயிருக்கியா, இல்ல தேவ பிள்ளையா இருக்கிறாயா? கண்டுபிடி. நீ தேவ சமத்தில் அமர்ந்திருக்கிறாயா? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை காலத்தை கொடுக்கிறாயா? வேதத்தை தியானிக்கிறாயா? கர்த்தரோடு கூட கர்த்தரோட சபையோடு கூட ஐக்கியமா இருக்கிறாயா? கண்டுபிடிச்சுக்கொள். இல்ல தப்ப மாட்டேன், இல்ல நரக நிச்சயம். என்ன நடத்துங்க, ஒன்று குழப்பம் இல்ல. காலம் வரும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதோ சீக்கிரமாக வரப்போகிறார். அவர்கள் காலம் சமீபமாக இருக்கிறார். அவர்களின் காலங்களில் அடையாளங்கள் சொல்லி கொண்டே இருக்கிறார். வேதம் சத்தியம். யுத்தங்களை காணுதீங்களா? கொள்ளை நோயை காணுதீங்களா? காணுதா இல்லையா? பஞ்சத்தை காணுதீங்களா? காணும். காணண்டாமாக்கும் எழுதிருக்கு இல்லையா? இப்படித்தான் நடக்கணும், அப்படித்தான் நடக்கும். இல்ல ஒன்னும் நடக்காது. கடைசி காலத்துல அன்பு தணிந்து போகும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. இருக்கா? உங்க சின்ன வயசுல பார்த்த அன்பு இப்ப இருக்கா? சகோதர ஸ்நேகம் இருக்கா? குடும்பத்தில் ஐக்கியம் இருக்கா? பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள ஐக்கியம் இருக்கா? கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இருக்கா? சொந்த பந்தங்களுக்குள்ளாக அன்பு இருக்கிறதா? தேடிப்பா, இருக்காது. ஏன்? கடைசி கால அடையாளம். கடைசி காலத்தில் அன்பு நடந்து போகும். இருக்கவே இருக்காது. எச்சரிக்கையாயிரு, கவனமாயிரு. உன் ஆத்மாவை கொடுத்து எச்சரிக்கையாயிரு. நானும் இப்படிதான் நடப்பேன்னா ஒரு குழப்பமும் இல்லை, நட ஒரு குழப்பமும் இல்லை. ஆனா முடிவுல தெரியும். இந்த உலகத்துல உனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒரு மாற்றமும் தெரியாது. ஆனா முடிவுல தெரியும். கர்த்தரை தேடினவர்களுக்கும் கர்த்தரை தேடாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு பண்ணுகிற நாள் இருக்கிறார். தேவ சினத்திற்கும் தேவனை பின்பற்றாத சினத்திற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு பண்ணுகிற நாள் இருக்கிறது. அதுதான் சீக்கிரமாக நடப்பாகிறது. என்ன பாருங்க, வாசிப்போமா? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் எடுத்து வாசிப்போம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பெரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகமாக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை சரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. உன்னை காப்பாற்றிக் கொள்ள நான் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களின் பெயர்கள் முதலாய் உனக்கு சொல்லப்படவும் கூடாது. இப்படிப்பட்டவர்களின் பெயர்கள் முதலாய் உனக்கு சொல்லப்பட்டால் கூட அது பாவம். கடைசி காலத்துல மனுஷன் இப்படிதான் இருப்பான். நீ ஏன் இப்படித்தான் நடக்கணும்? நட. உன்னோட யாரு கேப்பா? கேட்க முடியுமோ? கேட்டா விடுவியோ? மனுஷன் மட்டும்தான் காரியங்கள் எல்லாம் காட்டி இருக்க முடியும். அதுக்கப்புறம் போன போறது தெரியும். கத்தட்ட காட்ட முடியுமா? தேவனை கச்சல் நியாயாதிபதியார் வந்து தேவனை கேட்க பதில் கொடுப்பாயோ? தேவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டா மாத்திரம்தான் வரல வந்துச்சு, மற்றபடி நாங்க அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும். நான் வாபத்துக்கு 3 தடவை வாசம். நான் மற்றவங்களை போல ஒண்ணும் கிடையாது. நான் இப்படி ஆகும். நான் சொன்னியா உன் தலையில ஆண்டவர் கல்லை தூக்கி அடிச்சு தரணும்னு வச்சுக்கோ.
நான் சொன்னியா உன் சோலை முடிஞ்சு நினைச்சியா? நான் கட்டின மகாபாபிலோன் போட தூக்கி கல்ல கண்டல என்னுடைய மகிமைக்காகவும் நான் கட்டினது, நான் கட்டின ஆலயம், நான் கட்டின என்னுடைய முடிஞ்சு சோலை முடிஞ்சு. நீ நரகத்துக்கு அவனுக்குதான் 100% வாய்ப்பு. நானாக சொல்ல ஆரம்பிச்சாச்சு, உனக்கு 100% உனக்கு நரகத்துக்கு டிக்கெட் கன்ஃபார்ம். யோசித்து எத்தனை பேர் எப்படி இருக்குது? நானாகும், எனக்கு வீடாகும், எனக்கு காரியமாகும். இதெல்லாம் உங்களுக்கு மனசுக்குள்ள இருக்குன்னா வாசல் திறந்ததா இருக்கு. பரலோக ராஜ்யத்துக்கு போனேன்னா நானும் சொல்லக்கூடாது, என்னுடைய குணம் சொல்லக்கூடாது, எனக்குள்ளதும் சொல்லக்கூடாது, ஒன்னும் கொண்டு உள்ள போக முடியாது. பாருங்க, பரலோக ராஜ்யத்துக்கு வாசல் எப்படி தெரியுமா? எப்படி ஒரு இடுக்கமான வாசல். அங்க எப்படி போனேன்னா நம்ம ஆத்மா மட்டும் உள்ள நுழைஞ்சு போக முடியும். எனக்கு வீடு பேக்ல ஒரு தோல்ல, எனக்கு கார் இந்த சைடு ஒரு தோல்ல, எனக்கு பங்களா இந்த சைடு ஒரு தோல்ல, இப்படி எல்லாம் வச்சுட்டு போனா உள்ள போக முடியாது. இடிச்சோம் உள்ள போனீங்கன்னா போக முடியும். இந்த கதவு இருக்கு பாருங்க, இந்த மேச இதெல்லாம் சாத்துல கக்கத்துல எடுக்கிட்டு போக முடியுமா? முடியுமா? ஒரு 10 சேர் அந்த பெஞ்சையும் கொடுத்து விடுங்கப்பா, இந்த வாசல் வழியா போக்கு முடியுமா? முடியுமா? 4 பெஞ்ச தூக்கிட்டே இந்த வாசல் வழியா போக முடியாது. அவன் பரலோக ராஜ்யத்தின் வாசலுக்குள்ள நீ எப்படி போவ? பெஞ்சையும் 2 மேசையும் தூக்கிட்டு வர இந்த வாசல் வழியா போக முடியாதுன்னா அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள இந்த ஆஸ்தி உலகத்தை எல்லாம் வச்சு எப்படி போவ? சரி, போன்னு விட்டால் உன்னால போக முடியுமா? சரி, ஆண்டவர் தான் சொல்லிட்டார், மன இறக்கம் உள்ளவர், நெடிய சாந்தம் உள்ளவர், பொறுமை உள்ளவர். சரி, இவன் போட்டு போக முடியுமா? நீயும் போக மாட்டேன். அதுல போய் தட்டி தட்டி அடுத்து போட மாட்டேன். நறுக்கி 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 நான் மாட்டேன். நீயும் போக மாட்டேன், கூட உள்ளவரும் போட மாட்டேன். அதை கேட்டதான சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறார்கள். எந்த நிலைமையில இருக்கீங்கன்னு கண்டுபிடிங்க. நான் எப்படி இருக்கேன்? தேவ பிள்ளையாக தேவ சமூகத்துல ஆதாமைன்னு கூப்பிடுற நேரத்தில் சத்தம் கொடுக்கிறவனா ஆண்டவரோடு கூட ஒரு ஐக்கியமாய் குளிர்ச்சியான நேரங்களில், பகல் நேரங்களில், இரவு நேரங்களில் தேவனோடு கூட முழங்கால் படிட்டு அல்லது இருந்தாவது உருண்டாவது நடந்தாவது அவரோடு கூட பேசுகிற ஐக்கியம் வைக்கிற பிள்ளையா நான் இருக்கிறேனா? அல்லது ஆண்டவர் கூப்பிடும் போது அந்த சத்தம் கேட்கிற தொலைவிலையாவது நான் இருக்கிறேனா? அதை உணர்கிற அளவுலையாவது நான் இருக்கிறேன்? நான் சிந்தித்து பாருங்க. இல்லைன்னா சத்தாரால வஞ்சிக்கப்பட்டு பாவத்தின் படியில பிடிக்கப்பட்டு இருக்கிறேனா? யோசித்து பாருங்க. இல்ல நான் சாத்தானா மாறி இருக்கிறேனா? அதை யோசித்து பாருங்க. உங்களை கண்டுபிடிங்க. தேவ சமூகத்தில் அறிக்கையிடுங்க. எந்த பாவத்திலிருந்தும், எந்த விதமான ரோகத்திலிருந்தும், எந்த விதமான பிசாசின் போராட்டம் கட்டுகள் இருந்தா கூட ஆண்டவர் உங்களை விடியப்பதற்கு நல்லவனாக இருக்கிறார். அவர் உங்களை மீட்டெடுப்பதற்கு நல்ல தேவனாக இருக்கிறார். அவர் உங்களை விடியப்பதற்கு நல்ல தேவனாக இருக்க கற்றல் உங்களை விடியப்பார். சாத்தானுக்கு செவி கொடுக்காதீங்க. உங்க குடும்பத்தை நீங்க நன்றாய் கவனிங்க. உங்களுக்கு எவ்வளவு கர்த்தருக்குள்ள உங்க குடும்பங்களை கவனிக்க முடியுமோ அவ்வளவுக்கு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு காலையும் ஒவ்வொரு கொடுங்க செய்யுங்க. அன்பு சுலத்தின் ஒரு திட்டினா கூட அடிச்சா கூட பட்டுக்கோங்க. அவனுடைய அன்பை காமிக்க பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். உங்களை பார்த்து இயேசப்பா சந்தோஷப்படுவா.